பாபு சந்திரன் ஐயா நேரலை தொடங்கியாச்சியா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நேரலை தொடங்கியாச்சு. அவையம்மா வேண்மலம்மா வணக்கம்மா. சட்டத்துக்கு உட்படுகிறோம். மைக் ஆஃப் பண்ணிடுறோம். நிகழ்ச்சி நேரலை வந்துருச்சு. தொடங்கிறோமா? நிறையா தொடங்கிடுங்கய்யா. தொடங்க. ஏதோ செய்தி அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளிலே நம்முடைய கலந்துரையாடுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நிகழ்ச்சியானது தொடர்கிறது. சான்றோர் தளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கலந்துரையாடும் நிகழ்ச்சியில இருந்து சான்றோர்களும் இந்த அரங்கத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதனை அன்பான வேண்டுகோளாக முதலிலே வைத்துக் கொள்கிறோம். நம்முடைய சான்றோர் தளமானது ஒரு சிறப்பான ஒரு மைல்கல்லை எட்டி இருக்கிறது என்பதை முதலிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 75வது நூலினை வெளியிடுகிற ஒரு சிறப்பான அரங்கினை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய சான்றோர் தளமானது பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்தோடு இணைந்து 75வது நூலினை இன்று வெளியிடுகிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கமானது நம்முடைய மதிப்பிற்குரிய இயக்குனர் முனைவர் தமிழியலன் ஐயா அவருடைய தலைமையிலே இயங்குகிறது என்பதனையும் இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய அன்புக்குரிய நன்னன்குடி அவ்வை அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். அவரோடு நம்முடைய சக்கையா ஐயா இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு வரவேற்புரை வழங்க அன்புக்குரிய சகோதரி அறிவியல் முனைவர் சாலினி ஜெரால்ட் அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த அரங்கமானது தொடர்ந்து இருக்க போது இந்த நூலினை திறனாய்வு செய்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு திறனாய்வினை நம்ம இந்த இடத்துல திறனாய்வாளரை அறிமுகம் செய்கிறோம். இந்த அரங்கத்திற்கு அவர் சிறந்த திறனாய்வாளர் தான். இந்த அரங்கத்திற்கு நாம் புதியவராக நாம் கொண்டு வருகிறோம். பேராசிரியர் மாரி பன்னீர்செல்வம் அவர்கள் குத்தாலம் அரசு கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டியது. அவரை அன்போடு வரவேற்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். வரவேற்புரை வழங்குவதற்கு உரிய நம்முடைய சாலினி சகோதரி யாரும் இணையவில்லை என்று நான் நினைக்கிறேன். எனவே வரவேற்புரையும் நானே நீங்களே தொடங்கிறீங்க. வரவேற்புரையும் நாமே தொடங்கி விடலாம் என்று நினைக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய அரங்கத்தின் தலைமை வகிக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய முனைவர் தமிழியலன் ஐயா அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கிறேன். அதை போலவே வரவேற்புரை வழங்கியிருக்கூடிய அன்பு சகோதரி நம்முடைய சாலினி ஜெரால்டி அவர்களையும் அன்போடு வருக என்று வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய நன்னன்குடி கவிஞர் அவ்வை அம்மா அவர்களையும் அன்போடு வருக என்று வரவேற்கிறேன். அதே போலவே நம்முடைய சாக்ரட்டிஸ் என்கிற கவிஞர் சக்கையா அவர்களையும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றேன். அதே போலவே தொடக்க உரை ஆற்ற இருக்கக்கூடிய பொறியியல் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்கள், நோக்க உரை ஆற்ற இருக்கக்கூடிய நம்முடைய நிறுவனர் பொறிஞர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள் இருவரையும் அன்போடு வருக என வரவேற்கின்றேன். அதே போலவே திறனாய்வு வழங்க இருக்கக்கூடிய குத்தாலம் அரசினர் அறிவியல் கலை அறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் மாரி பன்னீர்செல்வம் அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கிறோம். அதே போலவே திறனாய்வினை ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய நூலினை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய நூலாசிரியர் பாவலர் மன்னன் அவர்களையும் அன்போடு வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியோடு தொடர்புடைய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி வருக என்று அழைத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அன்போடு கேட்டு வரவேற்புரையை நிறைவு செய்து நிகழ்ச்சிக்குள் நுழைகிறேன். முதலிலே தொடக்க உரையினை வழங்குவதற்கு பாலமுருகனை அணிஞ்சிருக்கிறார்களே இல்ல போலி இருக்கு. அதனால நோக்க உரையினை ஆற்றுவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய சான்றோர் தளத்துடன் நிறுவனர் பொறிஞர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கிறோம். பாருங்கள் ஐயா. நோக்க உரை. முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை என்ற தமிழ்த்தாய்க்கு என் வணக்கங்கள். அவையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள்,
அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஔவையம்மா, மன்னர் மன்னன், வெற்றி நிலவன், தமிழ் இயலன், பாபு சசிதரன், மா பன்னீர்செல்வம், ராஜலட்சுமி மதிவாணன், திருக்குறள் தங்கவேலனார், வேண்மாள் அம்மா போன்ற அவையில் இருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தலை தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர் தளம் 75வது நூலை இன்று ஆய்வுக்கும் வாழ்த்துதலுக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த 75வது நூல் நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாவலர் மன்னர் மன்னன் அவர்களுடைய கவிதை நூலாக அமைந்திருக்கிறது. அரிய பல செய்திகளை திருக்குறளை விட சுருக்கமாக அழகிய சொற்களை பயன்படுத்தி தன்னுடைய கவிதையில் அவர் படைத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு கவிதையும் பல எல்லைகளை தொடுகிறது. இலக்கியத்தை தொடுகிறது, சுற்றுச்சூழலை தொடுகிறது, அரசியலை தொடுகிறது, ஆன்மீகத்தை தொடுகிறது. இப்படி பல எல்லைகளை கடந்து அவருடைய பரந்துபட்ட அறிவையும் பட்டறிவையும் பயன்படுத்தி இந்த அரியதொரு படைப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார். இத்தகு அரிய ஒரு நூலை சான்றோர் தளம் 75வது ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரியதாக அமைந்திருக்கிறது. மிக குறுகிய இடைவெளியில் இதற்கான அறிவிப்பை செய்து இந்த நூலை ஆய்வு செய்வதற்காக குத்தாலத்தைச் சேர்ந்த பேராசிரியர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை அழைத்ததும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த நூல் மன்னர் மன்னனுடைய 50வது ஆண்டில் இயற்றப்பட்ட நூலாகும். அறம்பதிப்பகம் மிகுந்த ஒரு வேகமான ஒரு காலகட்டத்தில் உடனடியாக இந்த நூலை அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த நூல் பலராலும் பாராட்டப்பட்டது. 5 நூல்களை அவர் ஒரே நாளில் அறிமுகப்படுத்தினாலும் 5 நூல்களும் ஒவ்வொருவராலும் சிறப்பாக சிறந்த நூலாக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று நம்முடைய தளத்தில் இந்த நூல் அறிமுகமாகிறது. அறிமுகமான ஒரே நாளில் அனைத்து நூல்களும் அநேகம் 5 தலைப்புகளும் 20 நூல்களுக்கு மேலாக 100 நூல்களுக்கு மேலாக விற்பனையாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்படியாக மிகச்சிறந்த ஒரு ஆளுமையினுடைய படைப்பை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டத்தில் தலைமையேற்று நடத்துபவர் இலக்கிய சூரியன் தமிழ் இயலன் ஐயா அவர்கள். அவருடைய தலைமையுரையை கேட்கவும் இலக்கிய சிம்மம் பாபு சசிதரனுடைய வாழ்த்துரையை கேட்கவும் நூலினுடைய நன்மைகளையும் நூலில் அல்லாதவற்றையும் குறிப்பிட்டு தன்னுடைய இலக்கிய பெருமைகளோடு இந்த நூலினுடைய ஆக்கத்தை தர இருக்கின்ற பேராசிரியர் மா பன்னீர்செல்வம் ஐயா அவருடைய உரையை கேட்கவும் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்று சொல்வார்கள். நிச்சயமாக நம்முடைய மன்னர் மன்னன் அவருடைய பகுருளிப்பாக்கள் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது. அதனால தானவோ என்னவோ தெரியவில்லை, நோக்க வரையும் மிக சுருக்கமாக சுருங்க சொல்லி விளங்க வைத்தீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து நம்முடைய தமிழீழன் ஐயா அவர்களுடைய தலைமையுரை தரலாம் ஐயா. சரிங்க ஐயா, அவர்களுடைய தலைமுறை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா தமிழீழன் ஐயா அவர்கள் குறித்து நாம் நாடறிந்த ஒன்று, இணைய தேனி என்றும் இலக்கிய சிங்கம் என்றும் இலக்கிய பல்வேறு அடைமொழிகளோடு
ஒரு பெரும் வீச்சோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள். ஐயா அவர்களை அன்போடு தலைமை உரையாற்ற அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. கல் தைத்து தீ கண்ட காலம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயே, உன் தாழ் தொட்டு பணிகின்றேன், வாழ்த்திடம்மா. நண்பர்களை, மதுரைக்கு வந்து ஒரு திருமணத்திற்கத்தில் என்னுடைய கேக்குதான் முதல்ல உறுதிப்படுத்திட்டேன். ஐயா வெற்றி நிலவன் ஐயா, என்னுடைய குரல் பரவாயில்லையா? கேக்குதுங்க பேசுங்க. விட்டு விட்டு கேக்குறியா? கொஞ்சம் வண்டியை நிறுத்திட்டு பேசுங்க. இல்ல, அரசு பேருந்துல அந்த சிறப்பு இருக்கை பேருந்துல போயிட்டு இருக்கிறேன். நான் கொஞ்சம் சுருக்கமாவே முடிச்சுக்கிறேன். நமது மன்னர் மன்னன் அவர்கள் வந்து மிக அண்மையில் 5 நூல்களை வெளியிட்ட நிகழ்வுக்கு மயிலாடுதுறைக்கு நம்மால் போக முடியாம போனது. மிக அருமையான நூல்களை மன்னர் மன்னன் எழுதியிருக்கிறார். அதில் மிகச் சிறந்த நூல்களிலே ஒன்று பகுருளி. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தில் காடுகான் காதையில் இளங்கோடிகள் பதிவு செய்கிறார். பகுருளி என்றால் பல துளி, பல் துளி என்பதுதான் புணர்ச்சி விகுதியிலே பகுருளி ஆகிறது. நம்முடைய மன்னர் மன்னன் தனது சிந்தனை துளிகளை இந்த கவிதை நூலிலே எடுத்து வந்திருக்கிற காரணத்தினால் இது பகுருளி பாக்கள் என்று தந்திருக்கிறார். அது ஒரு காரண பெயராக அமைகிறது. அதற்காக ஐயா அவர்களுக்கு எனது அன்புகள் இந்த வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன். வழக்கம் போல அவருடைய சில கவிதைகளை என்னுடைய குரல் தடை இருக்கிற கவனத்தோடு மிக குறைவாக ஓரிரு கவிதைகளை மட்டும் நான் உங்களிடத்திலே காட்சிப்படுத்தி சொல்ல இருக்கிறேன். ரொம்ப அழகான கவிதை ஒன்று. காவி நீரில் கரையாது தங்கம், திருக்குறள் என்று எழுதியிருக்கிறார். காலத்தோடு மிக பொருத்தப்பாடுடைய கவிதை ஆகும் இது பகுருளி பாவில். ஏனென்றால் இன்று திருக்குறளை சொந்தம் கொண்டாடுவதற்கு, சனாதனத்திற்கு எதிரான நிலையில் இருக்கிற அந்த நூலை சொந்தம் கொண்டாடுவதற்கு சனாதனவாதிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். திருக்குறளுக்கு, திருவள்ளுவருக்கு காவி சாபம் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காவி சாயத்தில் அது எதுவும் ஆகிவிடாது என்கிற பொறுமையில் எழுதப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தை ஒட்டிய கவிதை இது. தங்கம் என்கிற சொல் மேலும் கூர்மை உடைத்ததாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோலவே மற்றொரு கவிதையை நான் பார்க்கிறேன். மிக அழகான கவிதை, ஒரு படிம கவிதை. செடியெல்லாம் பூத்திருக்கிறது வண்ணத்து பூச்சிகள். ஹைக்கூ கவிதைகளின் தொடக்கமாக கருதப்படுகிற ஜப்பானில் இருந்து மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கிய ஒரு கவிதை எதுவென்றால், உதிர்ந்து கிடக்கிற ஒரு மலர் ஒன்று மீண்டும் கிளைக்கு திரும்புகிறது, அது வண்ணத்து பூச்சி என்று எழுதப்பட்ட கவிதையை உலக அரங்கின் மேடைகளில் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு ஈடான கவிதையாகும் இது. அதே பக்கத்தில் வேறொரு கவிதை எழுதுகிறார். செடிகளுக்கு நீரூற்றும் போது செவி மடலில் வாசிக்கிறது மலர்கள் நன்றியை என்று. மிக அழகான ஒரு படிமத்தை தருகிற ஒரு கவிதை. நாம் செடிகளுக்குத்தான் நாம் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது செவிகளிலே ஒரு நன்றி மலர் வந்து சேருகிறது. அது எதுவென்றால் அந்த பூக்கள் வாசித்து விட்டு போகிற செய்தி என்று அவர் சொல்லுகிற அந்த கவிதை மிகச் சிறந்த கவிதையாக இருக்கிறது. எனது குரல் அடைபட்டு கேட்பதால் இந்த 3வது கவிதையோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ஒற்றை விதைக்குள்ளே 1000 அவரைகள் என்கிற அந்த கவிதை பல்வேறு பொருண்மைகளை உள்ளடக்கி இருக்கிறது. ஒற்றை ஆசிரியர் பல நூற்றுக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி விடுகிறார்
என்கிற செய்தியில் தொடங்கி அது இன்னும் பல செய்திகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மன்னன் அவர்களுடைய கவிதை உலகத்தின் செறிவு கூறிக்கொண்டே இருக்கிறது. அவரது படைப்புகள் இன்னும் பெருகி பல்வேறு விருதுகளை பெற்று அவர் எங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவார் நோபல் கவிஞர் என்று. ஆனால் போகிற போக்கை பார்த்தால் எங்களுக்கு முன்பாக அவர் நோபல் பரிசு பெற்ற பிறகு அடுத்த பட்டியலில் தான் நாங்கள் எல்லாம் வந்து சேர்வோம் என்பது எங்களுக்கு தெரிகிறது. மன்னனுக்கு மீண்டும் வாழ்த்துகள், மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. நிச்சயமாக காவியில் கரையாது என்று அந்த திருக்குறள் குறித்த அந்த செய்தியை சொன்ன தங்கம் கரையாது என்று சொன்னது எவ்வளவு அழுத்தமானது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தமிழர் திருநாளில் பொங்கல் நாளில் கூட சில பத்திரிகைகளில், பெரும்பான்மையான பத்திரிகைகளில் கூட அந்த காவி நிறத்திலேயே திருவள்ளுவருடைய படத்தை போட்டு வாழ்த்து தெரிவித்ததெல்லாம் பார்த்து வேதனை அடைந்தோம். நாம் உண்மையாகவே எவ்வளவு மோசமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள் இந்த சமயவாதிகள் என்பதை நாம் பார்த்தோம். அதற்கெல்லாம் சாட்டையடி தருவதாக நம்முடைய மன்னன் அவருடைய கவிதை இருந்தது. அதனை நீங்க மேற்கோள் காட்டி பேசியதும் மிகவும் சிறப்பானது. நன்றி நன்றி ஐயா, மிக்க நன்றி. சிறப்பான தலைமை உரை. காலத்திற்கு ஏற்ப பயணத்தில் இருந்தாலும் கூட இந்த இலக்கியமும் பயணம் செய்கிறது என்றே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மகிழ்ச்சி ஐயா, நன்றி. அடுத்து வாழ்த்துரை. முதலிலே ஒரு வாழ்த்துரை வழங்குவதற்கு நம்முடைய நன்னன்குடியை சார்ந்த கவிஞர் அவ்வை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, வாழ்த்துரை தாருங்கள். இந்த சான்றோர் தளத்தின் பவழ நிகழ்வு, 75ஆம் நிகழ்வு, இந்த தளத்தை நிறுவிய ஐயா பீட்டராசன் இந்த பஹ்ரியலி பாக்கள் என்ற நூலை படைத்திருக்கிற மன்னன் பாவலர் மன்னன் அதை திறவுரை செய்ய வந்திருக்கின்ற மாரி பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் ஆகியோர் முதலான அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பாவலர் மன்னன் அவர்கள் அவருடைய ஒருங்கிணைக்கிற அமைப்புகளின் பெயர் எல்லாமே கூட அறிவியக்கம் என்றும் சான்றோர் தளம் என்றும் உலக தமிழ் கழகம் என்றும் அந்த பெயரிலேயே பெருமை பெற்றவர்களாக சிறந்தவைகளாக இருப்பதை காண்கிறேன். கருத்தரங்கங்கள், பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், தனித்தமிழிலே அவருடைய தொண்டு, திராவிட மொழி ஞாயிறு, பாவாணர் அவர்களுடைய வழியிலே அவர் வீடு நடை போடுகிற அந்த பாங்கு, சூழலியலிலே நம்முடைய சூழல் எப்படி காக்கப்பட வேண்டும் என்பதிலே அவருக்குள்ள அக்கறை, இவை அனைத்துக்கும் மேலாக அவர் ஆசிரியராக, தொடக்கப்பள்ளி ஆசிரியராக, எதிலும் தொடங்குவதிலே நான் நிற்கிறேன் என்ற அந்த உறுதியோடு அந்த பிஞ்சு மனங்களிலே நல்ல தமிழையும் நல்ல ஒழுக்கத்தையும் ஊட்டுகிற ஒரு பெருந்தொண்டை செய்து கொண்டிருக்கிறவராக மிக பெருமையோடு அவரை பார்க்கிறேன். தமிழ் அன்பனாரின் தனையன் நற்றமிழின் தமிழரின் அன்பரானார். தொடக்கங்கள் இவரது சிறப்பு, தொடரும் தொண்டுகள் இவரது உயர்வு, மலர் சிரிப்போ இவரது அழகு, மன்னருக்கு தனி தமிழே மாண்பு, தோழமை இவரது நற்பண்பு, தோன்றா துணையாம் உள்ள அன்பு, துளிகள் பலவானால் ஆறாகலாம், துளி பல என்பதே பக்ருளி ஆக, பா துளிகள் பல கோடி பக்குருளி பாக்கள், பாட்டெல்லாம் தேன் துளிகள், துளி துளியாய் சுவைத்தால்தான் தேன் அது மிக இனிக்கும், சுருக்க சொல் மட்டுமல்ல சுருக்கென்றும் சொல்கிறார், தைக்கப்பட வேண்டுவோர் மனம் தைத்தும் தையல்கள் மென் உள்ளங்களுக்கு உரமாகவும், நைந்து போன எளியோர்க்கு பைந்தமிழ் சொல் மருந்தாகவும், 57 பக்கங்கள், ஒவ்வொன்றிலும் 2 துளிகள், 12இல் 5 துமிகள், 13இலோ 4 துமிகள், 119 எண்ணங்கள் உருவாக்கும் கருவான எண்ணங்கள், நுண்ணுயிர் செய்து பெருந்தீங்கு நாடாடோர் செய்தது கொடுந்தீங்கு, உள்ளமும் உடலும் பதைபதைத்த
கொள்ளையர்கள் விளைத்த கொடுமைகளை செறிவாகச் சுட்டி மறந்து விடாதே என கூறி பெரும் சுமையை ஏற்றினாலும் சில்லு விளையாடும் சின்ன பெண்ணின் மெல்லிய துள்ளலில் உதிர்ந்த மல்லிகை மொட்டு கலங்கிய உள்ளத்தில் குத்தாலத்து குயில் ஓசையானது. சிரிக்கும் போது தெரிக்கும் கண்ணீரும், அழும்போது பொங்கும் கண்ணீரும், உழைக்கும் போது பெருகும் வியர்வையும், உவழ் நீர் எல்லாம் உவர் நீரே. உன் கவி நடையில் மட்டும் என் நீரும் நலந்தரும் இளநீராய். சார்ந்து எழுதிய எழுத்தினும் சாடி எழுதிய எழுத்திலும் உண்மைக்கு மாறானதொன்றில்லை. தொன்மை தமிழுக்கு குறையில்லை. அறிவு நிறை மானுட பற்று நிறை செறிவான துளிர்பா தொகுப்பு. அயர்வுக்கு சுடர் தரும் தேனாக, அறிவு பசிக்கு நல் உணவாக, நோய் தீர்க்கும் இன் மருந்தாக, சேய்க்கும் பா படைத்த மன்னா. சூழலுக்கு நாம் செய்யும் கேடு சுழலும் புவியின் செழுமை நிலைக்க, எழில் நாடு சூழும் சூழ்ச்சி முறிக்கும் தொழில் தொடங்க முழங்கும் மன்னா. நெகிழ்வான நிகழ்வுகளை சிறு துளியாய், செழுந்தமிழில் அருந்தமிழில் அருமையாய், வழுக்கா வழக்கு தமிழில் உரைக்கும் பாவலர் மன்னர் மன்னரே நீவிர் வாழ்க. 50க்கு 5, அடுத்து 60க்குத்தான் 60, 6 என்றில்லாமல் ஆண்டுதோறும் நாள்தோறும் மலரட்டும் பா பூக்கள். பாவலர் பா எழுதுவதென்பது தொடர் நிகழ்வாகட்டும் என வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி, நன்றி அம்மா, நன்றி. சிறப்பு. எப்படி அம்மா அவர்களுக்கு தெரிந்தது என்று தெரியவில்லை. உண்மையிலேயே அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நம்முடைய மன்னர் மன்னன் அவருடைய பெரிய தந்தையார் அந்த அரங்கத்திலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என் மகன் 50வது பிறந்த நாளிலே 5 நூலை வெளியிடுகிறான், இவர் நிச்சயமாக 60வது பிறந்த நாளிலே 60 நூல்களை வெளியிடுவார் என்று ஒரு அறிவிப்பை தந்தார். உண்மையாகவே அது நம்முடைய அவையம்மா அவருடைய வாயிலிருந்து கேட்கிற போதும் அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கான ஆயத்தங்களையும் நம்முடைய கவிஞர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்பதும் உண்மை. அந்த வகையிலே அம்மா அவர்கள் சிறப்பான ஒரு வாழ்த்துரை வழங்கினார்கள். நன்றி. நிச்சயமாக ஒரு படைப்பாளியினுடைய படைப்பையும் அவனுடைய மனநிலையையும் வாழ்நிலையையும் தெரிந்து கொள்வது என்பது, சுட்டுவது என்பது மிக தேவையான ஒன்று. அந்த 3ஐயும் மையமிட்டதாக, அவருடைய கவிதையும் சேர்த்து மையமிட்டதாக உங்களுடைய வாழ்த்துரை இருந்தது. நன்றி அம்மா, நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து நூலினுடைய மைய பகுதிக்கு நாம் வருகிறோம். மைய பகுதி சொல்லுங்க. சக்கையா ஐயா வரல, நீங்க சசிதரன் சசிதரனை திறனை இது சொல்லிடுங்க வாழ்த்துறைக்கு. அது கொஞ்சம் வெளில போகணும். நான் நிறைவு வாழ்த்துறையா கொடுக்கலாம்னு நினைச்சு இப்ப கூட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல தோழர் வெளில போறேன். எப்போ வாழ்த்துறை போட்டீங்கன்னா 9 மணிக்கு மேலதான் வந்து பேசுவேன், பரவாயில்லையா? 11 மணி வரை பேசுங்க. தோழரை விட்டுருங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்ப இரண்டாவது எத்தனை நிமிடங்கள்னு சொல்லிடுங்க தோழர். தம்பி உரைய கேக்குறேன்னா கண்டிஷன் எல்லாம் போடுறீங்களே, நல்லா இருக்கா? ஐயா, ஒரு அலுவலக நிகழ்வு இருக்குங்கயா, மீட்டிங் இருக்கு 8ல இருந்து 9 வரை. அதுக்கப்புறம் பேசுறீங்க. ஒரு நிமிஷத்துக்கு குட்டுறோம்ப்பா. பேசுறீங்க. எவ்வளவு நிமிடங்க? மதிப்பிற்குரிய நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் அன்பு தோழர் இலக்கிய சிங்கம் பாபு சசிதரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். பாருங்கள் சகோதரே, பாருங்கள். மகிழ்ச்சிங்க, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் பொன்மாலை வணக்கங்கள். குறள் எனது கொள்கை, வள்ளுவர் எனது வாழ்க்கை கடவுள் என்று சொல்லி இந்த அற்புதமான மாலை பொழுதை ஒரு மிக அற்புதமான ஒரு நூலுக்கு கொடுத்திருக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற என் அன்பு தோழமைகள் அனைவருக்கும் எனது இதயம் இணைக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான நூலினை என் அன்பு தோழமை பாவலர் மன்னர் மன்னன் அவர்கள் படைத்திருக்கிறார். பகுருளி பாக்கள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிட்டு இந்த நூலினை
படைத்திருக்கிறார். எனக்கு ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இருப்பார்கள் என்று கருதுகிறேன். இப்பொழுது 7:37 ஆகிறது. ஆக 42க்கு நான் முடிக்க வேண்டும். மேலும் இந்த அவையில் சான்றோர்கள் பலரும் இணைந்திருக்கிறார்கள். வேண்மாளம்மா, ஔவை அம்மாள், தமிழியலன் ஐயா அவர்கள், வெற்றி நிலவன் ஐயா அவர்கள், பீட்டராசன் ஐயா அவர்கள், மேலும் ஒரு சிறப்பான ஆய்வுரையை, திறனாய்வுரையை தர இருக்கின்ற என் அன்பு ஐயா மாரி பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் என்று அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு என்னுடைய வாழ்த்துரைக்குள் செல்லுகிறேன். இந்த தலைப்பை எதற்காக வைத்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வைத்ததற்காக அவரை வணங்குகிறேன். காரணம், இந்த தலைப்பை படிக்கும் பொழுதே பகுருளி என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் கடத்துகிறார். அதற்காகத்தான் அந்த வணக்கம். பகுருளி என்று இந்த நூலினை வாங்குபவர்கள் அந்த பகுருளி பற்றிய செய்தியை நிச்சயம் தெரிந்து கொள்வார்கள். பகுருளி என்ற ஆறு எங்கு இருந்தது, எப்படி இருந்தது, இப்பொழுது என்னவாக இருக்கிறது, அதனால் என்ன பயன், அந்த பகுருளி என்ற அந்த வார்த்தையை நம்முடைய சங்க இலக்கியங்கள், வேறு இலக்கியங்கள் எங்கெல்லாம் பாடப்பட்டிருக்கின்றன என்பதை நமது ஐயா தமிழியலன் அவர்கள் சொன்னது போல அவற்றையெல்லாம் தேடி ஒரு தேடலுக்குள்ளாக்குகின்ற ஒரு வேலையை செய்திருக்கிறார் மன்னன். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், வாழ்க்கை என்பது தேடுதல் தான். தேடாத வாழ்க்கை தேங்கிய நீரை போல் கசந்துவிடும் அல்லது கலங்கி காய்ந்துவிடும். அப்படி தேட வைப்பது ஒரு யுக்தி. அதுவும் நம்முடைய தமிழ் சொற்களையே எடுத்து தேட வைப்பது ஒரு யுக்தி. அதற்காக அவரை வாழ்த்துகின்றேன். இந்த கவிதைகளை 3 கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று அரசியல், மற்றொன்று அழகியல், மூன்றாவது தத்துவம். இந்த 3 கூறுகளிலும் அவர் மிக சிறப்பான கவிதைகளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த கவிதைகளில் எல்லாம் ஒரு நேரடியான அரசியலும் மறைமுகமான அரசியலும், எல்லா கவிதைகளிலும் மிக அழகான அழகியலும் செழிப்பாக இருக்கிறது. நான் நிறைய கவிதைகளை சொல்லிவிட்டால் என் அன்பு தோழமை பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் என்னை அடிக்க வந்து விடுவார். அதனால் நான் மிக குறைவாக சில கவிதைகளை மட்டும் சொல்லிவிட்டு இடம் சாரலாம் என்று கருதுகிறேன். அப்படி இல்லை என்றால் அவர் வெற்றி நிலவன் ஐயா அவர்கள் அறிவுறுத்தி கொண்டே இருப்பார் முடிக்க சொல்லி. ஒரு கவிதையை வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த கவிதையினுடைய அந்த நயம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒரு அரசியல் கவிதை தான். நீ தலையெடுக்க உழைத்தவர் தலையெடுக்கிறாய், நீ தலையெடுக்க உழைத்தவர் தலையெடுக்கிறாய். அதுக்கு அடுத்த வார்த்தை தான் உச்சம், முண்டமேன்றார். பொதுவா தலை எடுத்த பிறகு எடுக்கப்பட்ட அந்த தலை எடுக்கப்பட்டது தானே முண்டமாகும். ஆனா இங்க எப்படி தெரியுங்களா, எவன் தலை எடுக்கிறானோ அவன் முண்டம். ஏன்னா அவனுக்கு அறிவில்லை. அவன் எடுக்கிறது அவருடைய சிலையில் இருக்கின்ற தலையை அல்ல, அவன் தன் தலையே எடுத்துக் கொள்கிறான் என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னவென்றால், அப்படி அவன் செய்கின்ற அந்த செய்கையால் அவன் முண்டமாவதால் அவன் தலையில் மூளை இல்லை என்பது இன்னொரு பொருள். இன்னொரு அதனுடைய அழகியல் என்னவென்றால், நான் முன்பு சொன்னது போல, தலையை எடுக்கும் பொழுது எந்த உடலிலிருந்து தலை எடுக்கப்பட்டதோ அதுதான் முண்டமாகும். ஆனால் இங்கே எடுப்பவன் முண்டமாகிறான். அதற்கு காரணம் அவனுடைய அறிவில்லாமை என்பதை மிக நாசுக்காக அற்புதமாக கவிஞர் அங்கே வைக்கிறார். இது இப்படின்னா அதுக்கு கீழே ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஆனா அது ஒரு தனி கவிதையா பார்த்தா தனி கவிதையா இருக்கும். ஆனா இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இதை விட அழகா இருக்கும். அந்த கவிதையை வாசிக்கிறேன் பாருங்க. 35வது பக்கத்துல. எரிமலைகள் வெடிப்பில் பள்ளங்கள் மேடாகும், பாறைகளும் தூளாகும். அந்த கவிதையை முன்னாடி சொன்ன கவிதையை இதோட சேர்த்துப்போம். அப்ப சேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நீ யாருடைய தலையை எடுக்கிற, யாருடைய தலையை எடுக்கிற? உனக்காக உழைத்து மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு கடைசி வரை தன்னுடைய உடலையும் உழைப்பையும் ஆவியையும் பொருளையும் எல்லாவற்றையும் இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்காக உழைத்த ஒரு பெருமகனாருடைய தலை எடுக்கிறாய். இன்று ஏதோ உனக்கு கிடைத்திருக்கலாம், யாராவது உன்னை செய்ய சொல்லி இருக்கலாம். ஆனால்
உன் பள்ளங்கள் எல்லாம் மேடாக உழைத்தவர். அந்த அடுத்த வரியில கீழே இருக்குல்ல அந்த கவிதையில, பள்ளங்கள் எல்லாம் மேடாகும். எது? எரிமலை வெடிப்பில். யார் எரிமலை? ஈரோட்டு சூரியன். இப்படி அதை பொருள் பொருத்தி பார்க்கும் பொழுது அந்த கவிதை இன்னும் அழகாகிறது. எரிமலை வெடிப்பில் பள்ளங்கள் மேடாகும், பாறைகளும் தூளாகும். எவ்வளவு பெரிய ஆளா ஒன்னால ஆயிடுறா, அந்த ஒரு தடி போதும், மிரட்டிட உன்ன. பயம் வருது இல்ல? இன்னைக்கு கூட பெரிய செய்தியில நேத்து நான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லா இடத்துலயும் உண்மையிலுமே பாத்தீங்கன்னா ராமர் கோயில் அவங்க வைத்ததுனால பக்தி வந்ததோ இல்லையோ, ஆனா பயங்கரமான விமர்சனம் வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆச்சு? பக்தி அடிபட்டு போச்சு, குறிப்பா தமிழ்நாட்டுல. இப்படிப்பட்ட செயலுக்கு ஆணி வேராக அந்த சித்தாந்தத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய அந்த அடிநாதத்தில் இந்த 2 கவிதைகளும் ஓங்கி ஒலிக்கின்றன. இது அரசியல் பேசுகின்ற கவிதை. அழகியலுக்கு கவிதை சொல்லட்டுங்களா? அழகியலுக்கு அந்த கவிதையை பாருங்களேன். அதை ரசிக்கணும். அப்படியே என் பின்னாடி கடல் இருக்குல்ல, அந்த கடலை பத்தி ஒரு கவிதை சொல்றோம். கடல் தானே இருக்கு, அந்த கடல் பத்தி ஒரு கவிதை சொல்றோம் பாருங்க. மனுஷன் எப்படி எழுதுறாரு பாருங்க. உலக உயிர்கள் ஊறிய கருப்பை, பின்னாடி இருக்குது கடல். உலக உயிர்கள் ஊறிய கருப்பை கடலாம். என்னடா இது? உடல் அது ஊறுதல் என்பது கடலுக்கே சொந்தமானது, உப்புலதான் ஊற வைப்போம். ஆனா உலக உயிர்கள் ஊறியது அப்படிங்கிறார். இந்த கடல்ன்றது, கடல் எப்படி அது உருவாச்சு இல்லையா? அந்த உடல்களை எப்படி அது உயிர்களை எப்படி ஊற வைத்திருக்கும், அது எப்படி உருவாக்கி இருக்கும்னா, அதுதான் அது சுழற்சியில வந்துட்டே இருக்க தண்ணி, நீர், மழை என்று. மழை இல்லாவிட்டால் எப்படி பெய்யும்? வான் சிறப்புல வள்ளுவர் பாடுகிறார் அல்லவா? அதனுடைய அந்த ஒற்றை துளியை எடுத்துக்கொண்டு அழகான 3 வரிகளில் 7 சொற்களில் இந்த தத்துவத்தையும் அழகியலையும் இந்த கடலையும் எத்தனை அழகாக காட்சிப்படுத்துகிறார் கவிஞர். மிக சிறப்பு, மிக சிறப்பு. இன்னொரு அழகியல் கவிதை சொல்லட்டுங்களா? இன்னொரு ரொம்ப ரொம்ப ரசிச்ச கவிதைகள், பிரமாதமா ரசிச்ச கவிதை. மனுஷன் எழுதும் போதே பக்கத்துல இருந்தா கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு கவிதை இருக்குது இதுல. அந்த கவிதையை சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. பற்றி எரிகிறது வெளிச்சமாய் இருள். பற்றி எரிகிறது வெளிச்சமாய் இருள். என்ன கவிதைங்க அது? என்ன கவிதை இது? எது எரியுதான்? இருள் எரியுதான். எப்பொழுதும் எப்படி அந்த வெளிச்சம் எதுனா இருள். இருளும் வெளிச்சத்தையும் நீங்க பிரிக்க முடியாது. எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது இருள் போய்விடும். எப்பொழுது இருள் இல்லையோ அப்பொழுது வெளிச்சம் இருக்கும். அப்ப அது ரெண்டுமே எது எரியுது அப்படின்னா வெளிச்சம் எரியுதாங்க. பற்றி எரியும் வெளிச்சம் இருள் என்கிறான் பாருங்க இந்த கவிஞன். அந்த அழகியல் இருக்குல்ல, ரசிச்சேன், ருசிச்சேன். சிறப்பான கவிதை. 45 ஆயிடுச்சு, என்ன பண்றது? இன்னும் ஒரே ஒரு 2 கவிதைக்கு மட்டும் அனுமதி கொடுங்க நடுவர் அவர்களே. இதை மட்டும் சொல்லிட்டு தத்துவத்தை சொல்லிட்டு நான் போயிடுறேன், வேற எதுவும் செய்ய மாட்டேன். இதுல ஒரு நையாண்டி ஒண்ணு இருக்குது, அந்த கவிதையை சொல்லணும். அதுவும் அழகியல் கவிதை தான், ஆனா அதுல நையாண்டி இருக்கும், சூப்பரா இருக்கும் பாருங்க. தீயை தின்றுவிட நினைக்கின்றன குப்பைகள். தீயை தின்றுவிட நினைக்கின்றன குப்பைகள். நீங்க அது பிளாங்க்ஸுக்கு நீங்க இட்டு நிரப்பிக்குங்க. யாரு தீ, யார் குப்பை, அதெல்லாம் உங்க செயல்பாட்டுக்கே விட்டுறேன், உங்களுடைய நினைவலைகளுக்கே விட்டு விடுகிறேன். இந்த கவிதையாச்சா? தத்துவத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் இடம் சாருகிறேன். பிரியாமல் பிழைக்காது உயிர். இந்த கவிதையை பாருங்களேன், என்ன ஒரு தத்துவம். 3 வரி, 5-6 சொற்கள் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்னுடைய காலை கவிதைகள் அப்படிதான் இருக்கும். நான் இந்த மாதிரி கவிதைகள் நிறைய எழுதுவேன். அதுல அவர் எழுதுறாரு, பிரியாமல் பிழைக்காது உயிர். எது பிரியாமல், எந்த உயிர் பிழைக்காது? பிரியாமல் பிழைக்காது உயிர் தொப்புள் கொடி என்கிறார். அந்த தத்துவம் இருக்குது இல்லையா? பிரிவுதான் இணைக்கிறது, பிரிவுதான் மீண்டும் ஒரு உயிரை உருவாக்குகிறது, பிரிவுதான் இன்னொன்றிலிருந்து இன்னொன்றாக மாறுகிறது. ஆக பிரிதல் என்பது பிரிவு அல்ல, பிரிதல் என்பது சேர்ப்பு. இல்லை என்றால் 2 உயிர்களும் இறந்துவிடும், இல்லை என்றால் 2ம் இல்லாமல் போய்விடும். அதுதான் அந்த தத்துவம். எவ்வளவு பெரிய தத்துவம் அது! ஒரு சின்ன தத்துவம் இல்லைங்க, அது பெரிய தத்துவம். இது பிரிதல் என்பது அடுத்த நிலைக்கான, அடுத்ததை கடத்துவதற்கான, வளர்வதற்கான வளர்ச்சி என்பதை பிரிதலிலிருந்து தொடங்குகிறாரு. ஒரு செல் அமீபா இருக்குல்ல, அது பிரியுது இல்ல, அது வளருது இல்ல. அப்படித்தான உயிர்கள் வளர்கின்றன.
சொல்லிக்கிட்டே போலாம். அறிவியல் இருக்கிறது, ஆன்மீகம், அவர் சொன்ன மாதிரி ஆன்மீகம் இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, அழகியல் இருக்கிறது, நையாண்டி நக்கல் இருக்கிறது, கவிதைக்கான சுவைகள் இருக்கின்றது. எல்லாத்திற்குமான மிக சிறப்பான தொகுப்பாக பகுருளி மிக அழகாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி 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 தோழா, நன்றி. நிச்சயமாக நூலினுடைய நாடி நரம்புகளை எல்லாம் கொஞ்சம் தேடி எடுத்து கொண்டு வந்து தந்தமை அருமை. மிக சிறப்பான வாழ்த்துரை. நிச்சயமாக எப்போதும் உங்களுடைய முகம் பார்த்து விட்டால் நிச்சயமாக வாழ்த்துறையில் நீங்கள் இருப்பீர்கள் என்பது உண்மைதான். நாங்கள் வைத்திருக்கிறோம், பட்டியலிலே உங்களை வைத்திருக்கிறோம் என்பது. உங்களுக்கு பணி இருப்பதனால்தான் உங்களை இப்போது முன்னதாகவே அழைத்திருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்து சிறப்பான வாழ்த்துரை. நன்றியும் நன்றியும் கூட. அடுத்து நம்முடைய நூலினுடைய மையப்பகுதி நூல் திறனாய்வு. திறனாய்வு செய்வதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய மாரி பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் குறித்து சில அறிமுகம் மட்டும். இவர் பெயருக்கு அவருடைய தந்தையார் பெயரும் மாரியப்பன் என்பது மாரி மழை என்பது, அவர் ஊரும் கூட மழைதான், ஆலமழை என்பது அவர் ஊரும் கூட, பிறந்த ஊரும் ஆலமழை என்பது எவ்வளவு பாருங்கள். இந்த நீர், மாரியும் நீர், ஊரும் நீர், அவர் கூறக்கூடிய நூலும் நீர், எவ்வளவு பொருத்தமான ஒரு பகுருளி பாக்கள் நீர் குறித்த எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தொடர்பு பாருங்கள், சிறப்பான. குறிப்பாக நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது அவர் வணிகவியல் பேராசிரியர் என்பதுதான் இந்த நேரத்துல சொல்ல வேண்டியது. அதோடு மட்டுமல்ல, நல்லாசிரியர் விருது பெற்றவர். ஒரு அமைப்பு சார்ந்து இவருக்கு நல்லாசிரியர் விருதும் வழங்கப்பட்டு, ராதாகிருஷ்ணன் விருதும் வழங்கப்பட்டு இருக்கிறது என்பது இந்த நேரத்தை கவனத்தில் கொள்ள வேண்டியது. இவருடைய சிறப்புகள், இவருடைய துணைவியார் பெயர் கூட கொஞ்சம் இவரை கவனிக்க வைக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். கலிங்கராணி என்பது இவருடைய துணைவியாருடைய பெயர். அவரும் கூட கவனிக்கப்பட வேண்டியவராக இருக்கிறார் என்பது கவனத்தில். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள். நிரம்ப படித்திருக்கிறார் என்பதும், எம்காம் படித்திருக்கிறார், எம்ஏ படித்திருக்கிறார், எம்பில் படித்திருக்கிறார், எம்பிஏ படித்திருக்கிறார், பிஹெச்டி படித்திருக்கிறார். ஸ்லட் என்கிற தேசிய அளவிலான ஒரு தகுதி தேர்வையும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது நேரத்தை கவனத்தில் கொள்ள வேண்டியது. தற்போது அவர் பணியாற்றக்கூடியது குத்தாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரி. அந்த அரசு கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறார் ஐயா அவர்கள் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது. இவருடைய சிறப்புகள் என்று பார்க்கிற போது, அவரு இளம் வணிகவியல் 2ஆம் ஆண்டு படிக்கிற போதே ஒரு பன்னாட்டு அளவிலே, குறிப்பாக பாரிஸ் நகரத்திலே நடந்த ஒரு பாரதிதாசன் நூற்றாண்டு கட்டுரை போட்டியிலே கலந்து கொண்டு உலக அளவிலே முதல் பரிசினை பெற்றிருக்கிறார் என்பது, இவருக்கு எழுத்து எவ்வளவு கைவரப்பட்டிருக்கிறது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது. அவர் படிக்கிற காலத்திலேயே ஒரு படைப்பாளியாகவும் இருந்திருக்கிறார் என்பதற்கான சான்று இது. அடுத்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய, அங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய முனைவர் பட்டத்தை அங்கு பெற்றிருக்கிறார் என்பது, யூனிவர்சிட்டி பல்வேறு சிறப்புகளையும் பெற்றிருக்கிறார் அந்த பல்கலைக்கழகத்தில் என்பது இங்கு படிக்கிற போதும், பல பல்கலைக்கழகத்தை படிக்கிற போதும் சிறப்புகள் பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது அவருக்கு இந்த விருது, நல்லாசிரியர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றது தற்போது கிடைத்திருக்கிற அந்த தகவல். கூடுதலாக இவர் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்று 11 வணிகவியல் சார்ந்த 11 நூல்களை வெளியிட்டு இருக்கிறார். ஒரு நூல் 2 நூல் அல்ல, வணிகவியல் சார்ந்து 11 நூல்களை வெளியிட்டு இருக்கிறார் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது. அதோடு மட்டுமல்ல, பன்னாட்டு அளவிலே இருக்கக்கூடிய இதழ்களிலே 65 கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, தேசிய அளவிலே ஒரு 50 கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கிறார் என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஆகச்சிறந்த எழுத்தாளராகவும் படைப்பாளியாகவும் படிப்பாளியாகவும் இருக்கிறார் நம்முடைய மாரி பன்னீர்செல்வம் அவர்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க பேராசிரியர் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த பகுருளி பாக்கள் குறித்த திறனாய்வினை வழங்குவதற்கு வாருங்கள் பேராசிரியரே. பகுருளி பாக்களை பிரித்து மழையாக தாருங்கள். மொழி வாங்கி கிட்ட பேசுங்க.
ஐயா ஒளி வாங்கி எடுங்க, மைக்கு டச் பண்ணுங்க, அன்மியூட் ஆகணும். காட்சி தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது தெரியுது. ஐயா திரும்பவும் மியூட் ஆயிடுச்சு. திரும்பவும் மியூட் ஆயிடுச்சு. ஒளி வாங்கி நீங்க தொடுங்க திரும்பவும். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஓகேங்கய்யா. இதம் தரும் மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டு மாறி பழிமிகு இதந்தரு கோடி என்னல் விளைந்தனை அழைத்துட்டாலும் சுதந்திர தேவன் என்னை தொழுதிடர் மறைக்கிழனோ என்ற மீசக்கவிஞன் பாரதிக்கும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வந்தாத தமிழ் என்று சங்கே முடங்கி என்று முழங்கிய பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் எனது உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்க மாட்டேன், செருப்பருந்து போனதற்காய் சிந்தை கலங்குகின்ற நெருப்பாற்று நீந்தவும் துணிந்தானால் கொதிக்கின்ற தாறு என்று சொன்ன பாட்டுக்கோட்டையின் தலைவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கும் என்னுடைய முதல் வணக்கத்தினை சமர்ப்பணம் செய்து கொள்கின்றேன். இந்த சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாடு தமிழ் குழுமத்தை சான்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மாலை பொழுதில் என்னுடைய அன்பான வணக்கத்தினையும் இந்த மின்னூல் வெளியீடு அரங்கத்தில் இருக்கும் அனைத்து கனிவான உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை நண்பரும் எழுச்சி கவிஞருமான மன்னர் மன்னன் அவர்களின் பகுலிப்பாக்கள் எனும் கவிதை நூலினை திறனாய்வு செய்வதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் என் இதய ஆத்மத்தில் இருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மனதில் பொங்கி வருகின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவது மனித சுபாவம். மனதில் பொங்கி வருகின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவது மனித சுபாவம். அதையே அழகான வார்த்தைகளால் வெளிப்படுத்தும் போது கவிதையாக மாறுகிறது. அது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. சிலருக்கு மட்டுமே சொல்லும் பொருளும் பொருத்தமாக அமைந்து வார்த்தைகளில் விளையாடி வாசிப்பவர்கள் நெஞ்சை தொட்டுவிடும். அந்த வகையில் புத்திக்குள் குறுகுறுப்பை ஏற்படுத்தி வாசிப்பவனை வசீகரிக்க செய்யும், எழுத்துக்களை நேசிக்க வைக்கும் ஆற்றல் ஒரு சிலருக்கு மட்டுமே கைவசப்படும். அந்த செப்படி வித்தையை கவிஞர் மன்னன் ஐயா அவர்கள் எப்படி கற்றார் என்பதே தெரியவில்லை நமக்கு. அது வியப்பாகவே இருக்கிறது. குழந்தை மனதோடு கருத்துக்களால் நிரப்பப்படாத மனநிலையோடு வாழ்வின் அனுபவங்களை உள்வாங்கி அந்த உண்மையை சொல்லும் உத்வேகத்தோடு பேனா பிடித்து கவிதை எழுதும் போது மொழி ஒளியாக மாறி படைப்பை செதுக்கி கொடுக்கும். அந்த படைப்பின் வழி படிப்பவர்கள் நெஞ்சை தொடும். அப்படி வாசகர் நெஞ்சை தொடும் எழுத்துக்களை நமக்கு வசமாக்கி போன மொழி ஆளுமையோடு வெளிப்படுத்துகிற கவிஞர்களில் ஐயா மன்னர் மன்னன் முக்கியமானவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். பிரபஞ்ச வெளியெங்கும் கொட்டி கிடக்கின்ற கோள்களில் பூமியோடு நெருங்கிய தொடர்புடைய 9 கோள்களைப் போல ஒரு ஒளி மையத்தை சுற்றி இவரது படைப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பகுதியை சார்ந்த மக்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவரது ஒவ்வொரு கவிதையையும் வாசிக்கும் போது அந்த கவிதைக்கான அனுபவத்திலிருந்து இவரை விலக்கி வைத்து பார்ப்பது சிரமமான காரியமாகவே இருக்கிறது. இது கவிஞரின் மனதில் ஏற்படுகின்ற குமுறல்களாகவும் இருக்கலாம், எரிமலை சீற்றமாகவும் இருக்கலாம், சில நேரம் ஆனந்தமாகவும் இருக்கலாம், சில கவிதைகள் கண்ணீராகவும் இருக்கலாம். இது கற்பனை என்று நினைக்கவும் தோணாது, இவர் அனுபவமா என்று நினைக்கவும் தோணாது. அப்படிப்பட்ட படைப்பை பற்றி தீர்மானிக்க முடியாத திணறல் ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு அவருடைய கவிதை நூல்களில் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் கொடுத்திருக்கிறார் கவிஞர் மன்னன் ஐயா அவர்கள். ஒரு நீண்ட நெடுங்கால
வாழ்ந்த வெவ்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட படைப்புகள் கவிஞரின் தந்தை கவிதைகளால் ஏற்படுத்திய தாக்கத்தை, கவிஞரின் தந்தை கவிதைகளால் ஏற்படுத்திய தாக்கத்தை இவரிடம் நம்மளால் காண முடிகிறது. அதற்கு அவர் கவிதையே சாட்சி. இவரின் கவிதையில் புதுமுகங்கள் காட்டுகின்றன. தனது அழகான கற்பனைகளாலும் நெடுங்கால கவிதை உலகில் பயணித்து இவருடைய தந்தையின் கவிதையில் ஏற்படும் தீப்பொறி இவரின் கவிதைகளில் அதிகமாகவே இருக்கிறது. படித்தோருக்கு அது நன்றாகவே தெரியும். அதனால் இளமையும் முதிர்ச்சியும் கலந்த கலவையாகவே இந்த கவிதை தொகுப்பு கம்பீரம் காட்டுகிறது நம்மிடம். அதற்காக அவரை முதலில் நாம் பாராட்டி ஆக வேண்டிய அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைவோம். முதல் வரியிலே, முதல் கவிதையிலேயே ஆரம்பிக்கிறார் கவிஞர், ஒரே நூல் உலகுக்கே, ஒரே நூல் உலகுக்கே ஆடையானது, திருக்குறள் அப்படின்னு முடிக்கிறார் பாருங்க. அந்த வரிகளிலே அவருடைய தனித்துவம் நமக்கு நன்றாகவே தெரிகிறது. அந்த கவிதையோடு தான் இவரின் கவிதை தொகுப்பும் தொடங்குகிறது. இதயம் ரத்தத்தை எப்படி சுத்தம் செய்கிறதோ, இதயம் ரத்தத்தை எப்படி சுத்தம் செய்கிறதோ, இலக்கியம் இதயத்தை சுத்தம் செய்வது போன்ற குழப்பமற்ற தெளிவான வரிகளில் பல இடங்களில் நம்மை கவர்ந்திருக்கின்றன இவருடைய கவிதை தொகுப்பு. உயிரை கரைத்து உணர்வாய் ஊட்டும் உயிர் நேசம் தாய்மை, எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. யாரு வேணும்னாலும் சாமியை வேண்டலாம், சாமியை வேண்டிக்கிட்டா ஆம்பளை பிள்ளை பிறகு, ஆனா சாமியே வேண்டிக்கிட்டாதான் பொம்பளை பிள்ளை பிறகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த தாய்மை உணர்வை எவ்வளவு அழகாக அவங்களுடைய கவிதை சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இதை விட அவங்களோட நேர்த்தியான கவிதைக்கு வேற என்ன சான்றாக இருக்க முடியும்? அவரின் எழுத்துக்களை பாத்தீங்கன்னா வெறும் அணிவகுப்பு இல்ல அது. அவர் வரிகள்ல காண்றதெல்லாம் வெறும் அணிவகுப்பே கிடையாது. வார்த்தைகளின் ஊர்வலங்களும் கிடையாது, வார்த்தைகளின் ஊர்வலங்கள் எதுவுமே கிடையாது, சொற்களின் சூட்சுமங்கள் அவர் கவிதையில கிடையவே கிடையாது. வாழ்க்கை பற்றிய உண்மையை ஒவ்வொரு கவிதையும் நமக்கு உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க கவிதை நம்மளுக்கு இந்த நூலின் மூலமாக கவிஞரும் நண்பருமாகிய மன்னர் மன்னன் அவர்கள் நம்மளுக்காகவும் எப்படி சொல்வது என்பதும் தான் கவிதையின் இரு பக்கங்கள். கவிதை எல்லாரும் எழுத முடியாது, எதை சொல்வது, அதை எப்படி சொல்வது என்ற யுக்தி கவிஞருக்கு தெரிந்திருக்கணும். அப்படி சொல்வது என்பதை இவர் பலருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலத்து தலைமுறை கவிஞர்களுக்கு இவர் கவிதை எப்படி எழுத வேண்டும், எப்படி சொற்களை சேர்த்து கோர்வையாக கொண்டு வர வேண்டும் என்பதற்கு இந்த காலத்து கவிஞர்களுக்கு இவர் ஒரு பாடமாகவே முன்னுதாரணமாக என்று இவர் கவிதை தொகுப்பின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, விதையினும் வேகமாக முளைத்து விடுகின்றன, விதையினும் வேகமாக முளைத்து விடுகின்றன கலை செடிகள் என்ற இவரின் யதார்த்த பார்வை வீச்சிருக்கு பாருங்க. அது யதார்த்தமே கிடையாது. அது வேணா இயல்பா தெரிவித்து விடுகிறது மாதிரி இருக்கு. இயல்பாக அவர் கவிதையில அது சொல்ல வரல. இயல்பாக இருந்தாலும் இந்த சமூகத்தின் மீது சாட்டை எடுத்து சுழற்றுகின்றார் அவர் கவிதைகளால். அல்ல பாருங்க, விதையிலும் வேகமாக முளைத்து விடுகின்றன கலை செடிகள் என்ற கவிதை மூலமாக இந்த சமூகத்தின் மூலம் அவர் சாட்டை எடுத்து சுழற்றுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க நூலை நமக்கு தந்திருக்கிறார். அடுத்து பாருங்க, அணுகுண்டு வெடித்து அகிம்சை வளர்க்கும் காந்தி தேசம். பாருங்க, அணுகுண்டு வெடித்து அகிம்சை வளர்க்கும் காந்தி தேசம் என்ற வரியை கொடுத்திருக்கிற அந்த கவிஞர் இருந்ததையெல்லாம் இழந்துட்டு இல்லாததை பெற்றான் தமிழன் என்ற கவிதை வரிகளே போதும் இந்த உறங்கி கிடக்கும் சமூகத்தை உசுப்பும் திறன் படைத்த கவிஞர், இந்த உறங்கி கிடக்கும் சமூகத்தை உசுப்பும் திறன் படைத்த கவிஞர், பேராற்றல் மிக்க மனிதர் மன்னர் மன்னன் என்பதற்கு உதாரணமாகும். சிங்கம் அமரும் இருக்கையில் சிறுநரி அமர்வதா, சிங்கம் அமரும் இருக்கையில் சிறுநரி அமர்வதா, செந்தமிழ் ஆட்சி செய்யும் இந்நாட்டில் இந்தியின் ஆதிக்கம் தேவையா, இந்தியின் ஆதிக்கம் தேவையா, வீட்டுக்குள் விடமாட்டம் செருப்பையும் இந்தியையும்
என்ற வார்த்தைக்கு இணங்க அவருடைய அந்த வீர வரிகள் இருக்கு பாருங்க, அந்த உணர்ச்சி பொங்க அவர் கொடுத்த வரிகள் இருக்கு பாருங்க. செத்தவன் எப்படி பேசுவான் சமஸ்கிருதம், செத்தவன் நாட்டால் எப்படி பேசுவான் சமஸ்கிருதம் என்ற வரிகளும், உன் வாய் உணவை என் வாய் உண்ணா இந்தி எது அப்படின்னு சொல்லி இந்தி திணிப்பு என்ற நெருப்பு வரிகளில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் இரண்டையும் கடுமையாக எதிர்க்கும் அவர்களுடைய கடுமையான கோபத்தை நியாயம் இருக்கிறது. அதை எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கவிதைகளாக அவர் நம்மளுக்கு வடித்து கொடுத்திருக்கிறார். அதற்கு மிகப்பெரிய பாராட்டு நம்ம ஐயா அவர்களுக்கு நம்ம தெரிவித்தாகணும். இதயத்தை தாளாட்டி இமைகளை திறந்து வைக்கிறார் இசைஞானி ஓட்டுநர்களுக்கு. பாருங்க எவ்வளவு அழகா திறந்து வைக்கிறார் இசைஞானி ஓட்டுநர்களுக்கு என்பன போன்ற கவிதை இசைஞானி மீது ஐயா கவிஞர் எவ்வளவு காதல் பற்று கொண்டிருக்கிறார் என்பது அந்த வரிகள் மூலமாக நமக்கு நல்லாவே தெரியுது. அவருடைய கவிதைகள் பாத்தீங்கன்னா, கவிஞர் ஐயாவுடைய கவிதை வரிகளை நீங்க பாத்தீங்கன்னா சமூகம் குறித்த தத்துவம் இருக்குது, தனித்துவம் இருக்குது. சமூகம் குறித்த தத்துவம் இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது, கவித்துவம் இருக்கிறது. அவர் கவிதை எடுத்து பாருங்க, கவித்துவம் இருக்குது, சமூகத்தின் ஏக்கம் இருக்கு. அவர் சமூகத்துல ஏற்படுகின்ற அத்தனை இழிவுகளையும் அத்தனை கொடூரங்களையும் கண்டிக்கும் வகமாக அவருடைய கவிதை தொகுப்பு நூல்கள் அமைந்திருக்கின்றன. ஏக்கம் இருக்கிறது அவருடைய கவிதை வரிகள்ல, கவிதை புத்தகத்துல. மொத்தத்தில் அரும்பை அழகாக அடுக்கி சரமாக தொடுக்கும் பக்குவம் இந்த கவிஞருக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாம் அத்துணை பெருமை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஆண்ட பரம்பரைக்கும் தீண்டாமை உண்டு சார்லஸ் கரோனா எனும் பாத்துளிகளையும் 3 அடி தள்ளினில் இல்லையேல் 6 அடி உறுதி கரோனா என்ற வரிகள் காலம் நிகழ்த்தி விட்டு போன மாற்றங்களை தயங்காமல் நம்மளுக்கு இந்த சமூகத்துக்கு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற நாளை கிடையாது, இந்த நொடி இருக்கிறவ நாளை கிடையாது. அதனால இதுல என்ன பேசிக்கிட்டு இருந்த எல்லா சமூக இடிபாடுகளையும் அடித்து பாவேந்தன் சொன்னது மாதிரி ஜாதியினம் தாழ்ந்தபடி நமக்காலம் அது தள்ளுபடி என்று பாவேந்தன் சொல்லலாம். இந்த மாதிரி இருந்தது. எல்லாமே தள்ளி வச்சு பார்த்த சமூகத்தை ஒன்று சேர்த்து கொடுத்து அந்த சமூகத்தின் மீது ஏற்படுத்த மாற்றங்களை கொரோனா மூலமாக ஐயா கவிஞர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஐயாவுடைய கவிதை நூல்கள்ல பாத்தீங்கன்னா தாய்மையில தொடங்கி திருக்குறள் தொட்டு, விவசாயம் தொட்டு, இயற்கை தொட்டு, ஹைட்ரோ கார்பன் தொட்டு, நியூட்ரோனியல் தொட்டு, நீட் தேர்வு தொட்டு எல்லாத்தையும் அவர் கவிதை வரிகள்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற அத்தனை இடைப்பாடுகளையும் அத்தனை இழிவுகளையும் அத்தனை கொடுமைகளையும் தன்னுடைய கவிதை வரிகளால் கவிஞர் ஐயா மன்னன் ஐயா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவரை மீண்டும் பாராட்டுவோம். அடுத்து பாருங்க, அடியோடு முறிந்தாலும் சொல்றாரு பாருங்க, அடியோடு முறிந்தாலும் அப்படியே முடங்கிவிடவில்லை, அடிமரம் துளிர்க்கிறது. எந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார்கள், கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சுட்டு துளியாக நம்பிக்கை மனிதன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வரிகளை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அது நம்பிக்கை நல்குகிறது. நமக்கு அந்த வரிகளோடு நமக்கு நம்பிக்கை நல்கி கொடுக்கிறது. அந்த வரிகள் வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது. என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் போராடு, கடைசி வரைக்கும் உன்னுடைய எல்லா வரிகளையும் தாங்கிக் கொண்டு போராடு என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான வரிகளாக கவிஞர் ஐயா அவர்கள் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, இயற்கையை வணங்கிக்கிட்டு இருந்தோம். ஒரு காலத்துல நம்மளாம் எதுல வாழ்ந்து வணங்கிட்டு இயற்கையை வணங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதே அந்த இயற்கை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த இயற்கையை அத்தனையும் அழித்துதான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறது, எல்லா அநியாயங்களும் நடக்கிறது. அதை கண்ணுற்று காணும் கவிஞர் அதை பார்த்து குமரி எழுதுறாரு, கொஞ்சம் எழுதுறாரு. அவரால் அதை பொறுத்து கொண்டிருக்கணும். அதான் சொல்றாரு, குறிஞ்சி குவாரியானதால் மருதத்தில் மயில் திரை மயக்கம். எப்படி பாருங்க, என்ன வரிகளை போட்டிருக்காரு. என்ற பாத்தொழியில்
மனிதன் காக்க வேண்டிய உயிராய் நேசிக்க வேண்டிய இந்த இயற்கையை பொறுப்பில்லாமல் அழிக்கும் இந்த கேடுகட்ட சமூகத்தை இந்த கவிஞர் சிறப்பாக வெளிப்படுத்திருக்கிறார். அந்த வழிகள்ல சிறப்பாக அவர் வெளிப்படுத்தின தோணியே ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. இதுல இருந்து கவிஞர் இயற்கையை எப்படி நேசிக்கிறாரு, இயற்கையோட இயற்கையாக அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்பதை கவிதை வரிகளை உணர்த்து காட்டுது. அவருடைய கவிதை வரிகளை உணர்த்துகிறது. அதே போலதான் பாத்தீங்கன்னா, காவிரி நீரில் கரையாது தங்கம், காவி நீரில் கரையாது தங்கம் திருக்குறள், காவி நீரில் கரையாத தங்கம் திருக்குறள் என்ற அந்த வரி மட்டுமே அவர் திருக்குறள் மேல எவ்வளவு ஒரு பற்று வைத்திருக்கிறார். திருக்குறளாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 1.25 அடி திருக்குறள். மனிதன் நடக்க வேண்டும் என்றால் 2 அடி தேவை. ஆனா இது 1.25 அடி இருக்கிறது திருக்குறள். தன்னுடைய இன்னொரு காலடியை வைத்தால் அது 2 அடியாக மாறும். அதை படித்து அந்த மனிதன் தன்னுடைய 2 அடிகளால் நடந்து இந்த உலகில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நூலை எவ்வளவு அழகாக எத்தனை பேர் என்ன செய்ய அதை நினைத்தால் கூட அது காவி நிறம் பூச நினைத்தாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு சாட்டை கொண்டு சொல்லியிருந்தார். பிற்போக்கு நயவந்தர்கள், இந்த மாதிரி நினைக்கிற அந்த பிற்போக்கு நயவந்தர்களை காரி உமிழ்ந்து கூறிய வார்த்தைகளை நம்மளுக்கு இன்னைக்கு கவிதை கொடுத்திருக்கிறார். காரி உமிழ்ந்து கூறிய வார்த்தைகளால் கடுமையாக சாட்டுகிறார் கவிஞர். அவர் உண்மையிலேயே அவருடைய கவிதைகள் ஒவ்வொரு வரிகளுமே நம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வரிகளாகவே நம்மளுக்கு தந்திருக்கிறார் கவிஞர். அவருக்கும் அவருடைய தந்தை அவரை வளர்த்த என்ற பொழுது பெரிதவருக்கும் தந்தை சாட்டன் என்னை கேட்ட தாய் சொல்லுவாங்க. தாய் மட்டுமல்ல, தந்தையும் அதுல முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. சோ அதனால அவர் செய்கின்ற ஆசிரியர் அதை விட மிக முக்கியமான அறப்படையா செய்து கொண்டிருக்கிறார். அதனால மாதா பிதா குரு அடுத்தது கிடையாதுங்க. மாதா பிதா குரு இவர்கள் 3 பேரும் தெய்வத்துக்கு சமமானவர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்தை 4வது இடத்தில் வைக்கவில்லை. இதுல இருந்து நாம் என்ன தெரிகிறோம்னா, மாதா பிதா குரு 3 பேரையும் போட்டி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துடன் ஐயா இருக்கு ஆசை உலகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறார் என்பது நம்மால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நூல்களோடு நிறைய கவிஞர் நூல்களோடு கவிஞர்களோடும் ஐயா கவிஞரை நாம ஒப்பிடும் போது என்ன தெரியுங்க, இவரின் தனித்துவம் நமக்கு தெரிகிறது. கவிதையை இவர் அப்படியே எளிமையா இவர் எழுதும் கவிதைகளை நம்மால் படித்து புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா அவங்களை வண்டி போகாத இடத்திற்கும் அவருக்கு ஏதோ அழைப்பு வந்திருக்கிறது போல, அதனால கவிஞர் வருவார். நிச்சயமாக ஒரு வணிகவியல் பேராசிரியராக இருந்து கொண்டு எவ்வளவு சிறப்பாக நம்முடைய சிறப்பு பேசினா. ஐயா உங்களுடைய ஒலியை திறந்துங்க. மைக்கு மியூட்ல இருக்கு ஐயா. பன்னீர்செல்வம் ஐயா மியூட்ல இருக்கு. தோழர் பன்னீர்செல்வம் ஐயா மியூட்ல இருக்கு பாருங்க. மைக்க தொடுங்க. ஐயா அவரு கேக்குதுயா. ஐயா வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் பேசுங்க. கேக்குதுயா, நல்லா கேக்குது பேசுங்க. ஐயா இப்ப கேக்குதுங்களா? சிறப்பா கேக்குது. நீங்க வீடியோவை கட் பண்ணி ஆடியோல பேசுங்க. ஐயா நீங்க உங்க முகத்தை மறைச்சிட்டு பேசுங்க. கேக்குது ஐயா. ஆமா ஐயாவோட கவிதையில பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக
ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப இயல்பா நெட்வொர்க் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாராவது எடுத்துட்டு போங்க அப்படியே. பேராசிரியர் தான் பேசணும். வெற்றி நிலவன் தான் பேசணும். வெற்றி ஐயா நீங்க சொல்லுங்க. ஐயா வர வரைக்கும் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் மதிப்புரை. வணக்கம்யா. நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிச்சயமாக சிறப்பான ஒரு திறனாய்வினை நம்முடைய மதிப்பிற்குரிய தோழர் தந்திருக்கிறார். அவருக்கு இணையம் கை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. பேசுங்க ஐயா, நீங்க அதை மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. உங்களோட வீடியோவும் ஆஃப் பண்ணீங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. உங்களோட குரல் தெளிவா வரும். ஐயா இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுயா, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. கேக்குதுங்களா? பேசுங்க. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குங்க. வேற ஒன்று. ஓகேங்க, நன்றிங்க ஐயா. கவிஞருடைய ஒவ்வொரு வரிகளுமே, ஒவ்வொரு கவிதைகளுமே இந்த சமூகத்துக்கு மீது சாட்டை கொண்டுதான் வந்து அடிக்கிற மாதிரி வந்து அவருடைய வந்து கவிதை துளிகள் இருக்குங்க. அவருடைய பார்த்துள்ளில இவர் மாறுபட்ட பரிமாணங்களை பார்க்கும்போது இவரின் அனுபவத்தின் பதிவு நமக்குள்ள இறங்கி, இவரோட அனுபவத்தோட பதிவு நமக்குள்ளேயே இறங்கி, நாமளும் ஏதாவது செய்யணுமே, நாமளும் ஏதாவது எழுதணுமே, நாமளும் எழுத கற்றுக்கொள்ளணுமே அப்படின்ற ஒரு உணர்வை வந்து இவருடைய கவிதைகள் நம்மளுக்கு படைத்து கொடுக்கின்றன. வந்து அந்த அளவுக்கு வந்து அவருடைய கவிதைகள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை, நல்ல பதிவுகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல உணர்வுகளை, நாமளும் ஏதாவது பண்ண வேண்டும் என்ற ஒரு நல்ல தனித்துவத்தை நம்மளுக்கு வந்து தூண்டுகிறதுங்க. நல்ல படைப்பின் வெற்றி என்பது எழுதுபவரின் உணர்வை, நல்ல படைப்பின் வெற்றி என்பது எழுதுபவரின் உணர்வை வாசிப்பவருக்கும் ஏற்படுத்துவதுதான். அவர் எழுதுவது மட்டும் வந்து நல்ல படைப்பு கிடையாதுங்க. நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, படிக்கிற பாருங்க, நமக்கும் அந்த உணர்வை ஏற்படுத்துகின்ற தகுதியை வந்து ஒரு கவிஞர் வந்து ஐயா மன்னர் மன்னன் அவர்கள் அவருடைய நூல்ல வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. அதில் வந்து கை சேர்ந்தவராக திகழ்ந்து அவர் கவிஞர் இன்னும் நிறைய படைப்புகளை, நிறைய புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்று பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் மீது பயணம் வாய்ந்த என் அருமை அன்பு நண்பர் சே மன்னன் மன்னன் அடுத்த வெளியீட்டிற்கு அதிக காலம் காத்திருக்காமல், அடுத்த புத்தக வெளியீட்டிற்கு அதிக காலம் காத்திருக்காமல் பஞ்சபூதங்கள் பரிபூரண வாழ்த்துகளோடு பள்ளியில் மாணவர்களை வழிநடத்துவது மட்டுமல்ல, தலைமுறையை வழிநடத்தும் வலிமையான படைப்புகளை தொடர்ந்து புத்தகமாக நமக்கு தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மனதின் ஈரங்களை மேலும் ஊற வைக்கும் உன்னதங்களுக்காக, மனதில் ஊற வைக்கும் உன்னதங்களுக்காக அன்பு நண்பராகிய கவிஞர் சே மன்னர் மன்னன் அவர்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும் என் இதய ஆர்வத்திலிருந்து மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான ஒரு திறனாய்வு. நிச்சயமாக ஒரு மடை திறந்த வெள்ளம் போல, ஒரு மழை போல சிறப்பான ஒரு உங்களுடைய திறனாய்வினை தந்தது பாராட்டுக்குரியது. நிச்சயமாக ஒரு வணிகவியல் துறை சார்ந்த ஒரு பேராசிரியர் தமிழிலே தங்குதடை இல்லாமல் பேசுவது என்பது அரிதான ஒன்று. அது உங்களுக்கு வாய்க்க பெற்றிருக்கிறது, எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சான்றோர்தெல்லாம் உங்களை வாழ்த்துகிறது. தொடர்ந்து இந்த அரங்கத்திலே நாம் இணைந்து செயலாற்றுவோம். அவ்வப்போது நீங்களும் இணைந்து வர வேண்டும் என்பதை அன்பு வேண்டுகோளாக விடுக்கிறோம். நன்றி. சிறப்பான ஒரு எந்தெந்த இடங்கள் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டுமோ அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள். உண்மைதான். அவற்றுக்கெல்லாம் உங்க சான்றோர்தலமானது உங்களுக்கு
மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து இயங்குங்கள் என்பது. அடுத்து சான்றோர் தளம் சான்றோர்களுக்கான நேரத்தை வழங்குகிறது. இந்த நூல் குறித்த, இந்த திறனாய்வு குறித்த பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொள்ள விருப்பமுடைய நம்முடைய அரங்கில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் பேசலாம், கலந்துரையாடலாம். முதலிலே நம்முடைய மீசைக்காரர் வரலாம். நம்முடைய அன்புக்குரிய நெய்வேலியார் வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அன்பு தம்பி மன்னர் மன்னனை அழகுற படம் பிடித்து காண்பித்து விட்டார்கள். இங்கு உரையாற்றிய அன்பு இனிய அவை ஆனாலும் சரி, அன்பு தம்பி பாபு சசிதரனும் சரி, ஐயா மாறி பன்னீர்செல்வமும் சரி, அவர் மழை போல பேஞ்சிட்டார். மழை தான், தொடர் மழை போல் அவருடைய உரை இருந்தது. ஆனாலும் அவருடைய அறையில் அவருடைய முகம் சரியாக தெரியாத அளவிற்கு இருந்த ஒன்றுதான் குறை, மற்றபடி ஒன்று குறை இல்லை. ஏனென்றால் நம்முடைய மன்னர் மன்னன் எப்பொழுதுமே மன்னர் மன்னனாகத்தான் இருப்பார். ஏனென்றால் அவரை உருவாக்கியவர் பாவேந்தர் அல்லவா. எனவே அவர் தந்தைக்குத்தான் நாம் இப்பொழுது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். சான்றோன் தன் மகன் என்று கேட்ட தந்தை என்பதற்கு அடையாளமாக மன்னர் மன்னன் நம் முன்னாலே வீற்றிருக்கிறார். மன்னர் மன்னனுடைய அந்த புத்தகத்தை சிறப்பான முறையிலே இங்கே நம்முடைய ஒளிநிலவன் ஐயா வெற்றி நிலவனும் சரி, இங்கே அதை சிறப்பாக எடுத்து சொன்னவர்களும் சரி, சிறப்பாகவே கையாண்டார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பக்கபலம் என்பது நண்பர்களும் தோழர்களும், அதைவிட அவருடைய எழுத்தாற்றலை இம்மி அளவு குறையாமல் நம் முன்னாலே எடுத்து ஏம்பிய விதம் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. எனவே மன்னர் மன்னன் நம்முடைய ஒளிநிலவன் சொன்னதைப் போல இன்னும் பல 100 நூல்களை படைத்து தமிழ் சமுதாயம் மேலும் மெருகுற, நாம் மேலும் நல்ல முறையில் வளர்வதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். ஏனென்றால் மாணவர்களை உருவாக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். எனவே நல்ல மாணவர்களை உருவாக்கவும் நல்ல நூல்களை படைக்கவும் அன்போடு வாழ்த்துகிறேன். தந்தை பெரியாரை மிக சிறப்பாக படம் பிடித்து இந்த சமுதாயத்துக்கு காட்டியதற்காக திராவிட கழகத்தின் ஊழியன் என்ற முறையிலும் வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க மன்னர் மன்னன், வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, தொடரட்டும் ஐயா பீட்டர் ராஜனுடைய இந்த முயற்சிகள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி. நிச்சயமாக சிறப்பான ஒரு வாழ்த்துறையும் கூட. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நம்முடைய அரங்கத்திலே இணைந்திருக்கக்கூடிய ஐயா திருக்குறள் தங்கவேலனார் ஐயா அவர்களை அன்போடு இருக்கிறோம். துபாயிலிருந்து உங்களை வாழ்த்துறேன், வேற ஒண்ணும் இல்லை. மகிழ்ச்சியா நல்லது நல்லது, மகிழ்ச்சியா. அதான் முன்னாடி வேற ஒரு பேர் இருந்து பார்த்தேன். திரைகடல் ஓடியும் திரவியம் சேர்த்து கொண்டிருக்கிறார் பெரும் இசைக்காரர். அரங்கு நாம் எங்கள் செவிக்கு விருந்து வந்து இயங்க வைப்பீர்கள் என்றுதான் நாங்கள் உங்கள் களத்திலே உண்மையிலேயே இணைந்திருந்தோம். ஆனால் நீங்கள் வித்தியாசமாக எங்களை மயங்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் எழுத்துக்களை எடுத்தாள முடியுமா? வெறும் எழுத்துக்களை தானா இவர் பயன்படுத்துகிறார். முகத்தை காட்டுங்க சாமி, முகத்தை காட்டுங்க. அது ஏதோ ஒரு மிகப்பெரிய பரவசத்தை எங்களுள் ஏற்படுத்தி போதாதுப்பா, உங்களுடைய செயல்பாடுகளிலே இன்னும் மிகச்சிறந்த ஆற்றல்களை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு மாபெரும் உற்சாகத்தை தந்தது. ஆமாம், நாங்கள் உண்மையிலேயே கேட்டு மகிழ்வோம் என்றுதான் அரங்கிற்கு வந்தோம். நெகிழவும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும். இன்னும் ஒருவருடைய உரையையும் கேட்டு மகிழ வாய்ப்பினை தாருங்கள் என்று வணங்கி, ஐயா படைப்பாளரையும் பந்தாடி விட்டு வர்ணனை செய்கிறவர்கள் மிகச்சிறந்த ஒரு உணர்வு மிக்கவர்களாக எங்களுக்கும் உணர்ச்சி ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். வணங்குகிறோம் ஐயா, தொடரட்டும் உங்கள் தொண்டு. வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். வணங்கினது போற, முகத்தை காமிங்க சாமி. ஆமாய்யா, சிங்கம் என்று சொன்னோம், தாடியை காட்ட வேண்டாமா? மகிழ்ச்சி ஐயா, நன்றி ஐயா, சிறப்பான வாழ்த்துறை. நன்றி. நிச்சயமாக நல்ல ஒரு பாராட்டு உரையாகவும் அமைந்தது.
நிச்சயமா உண்மையிலேயே ஒரு பாராட்டும் வாழ்த்தும் தான் ஒரு படைப்பாளியை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் அல்லது ஒரு நம்பிக்கையை தரும் என்கிற அடிப்படையில நம்முடைய நெய்வேலி ஞானசேகரன் ஐயா அவருடைய வாழ்த்தும் நம்முடைய திருக்குறள் தங்கவேலன் அவருடைய வாழ்த்தும் நிச்சயமா இந்த அரங்கத்திலே மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதனை பதிவு செய்து கொள்கிறோம். இன்றைய அரங்கத்திலே தண்ணீர் பற்றிய கவிதை நூலினுடைய தலைப்பு தண்ணீராக இருந்தாலும் அதனை விரும்பி வாசம் சேர்த்தவர் பன்னீர் தெளித்திருக்கிறார் பன்னீர்செல்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். பன்னீர் தெளித்து அழகாக அதனை வரவேற்றது அருமை. எவ்வளவு தண்ணீர் பாருங்கள், அவருடைய ஊர் தண்ணீர், அவருடைய தந்தையார் பெயர் மாறி, இவர் பன்னீர், இவன் ஒரு இயல்பாக எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்பது பார்க்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு இணையரை பத்தி சொல்லுங்க. கலைஞர் ராணியார் அவங்க. அடுத்து நம்ம கலைஞர் ராணியார் அவங்களுடைய இணையர் பெயர், அதுவும் ஒரு சிறப்புக்குரியது. நம்முடைய கொஞ்சம் வெப்பத்தை முட்டுவதற்கு நெய்வாளியார் வேற கொஞ்சம் நிலக்கரிய போட்டு கொஞ்சம் வெப்பத்தை தோண்டி இருக்கிறாரு. அதுவும் பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கிற மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். வேறு யாரேனும் அரங்கில் இருக்கக்கூடியவர்கள் பேச வேண்டுமென்றால், வாழ்த்துறை வழங்க வேண்டுமென்றால் பேசலாம். அவர்களே அந்த அன்மியூட் செய்து கொண்டு பேசலாம். ஜானகிராமன் இருக்காரு. ஜானகிராமன் ஐயா பேசுறீங்களா? வாங்க ஐயா. இல்ல ஒளிவாங்கி ஏகிட்டு பேசுங்க. ஒளிவாங்கி மியூட் ஆயிருக்கு. மியூட்ல இருக்குயா. வணக்கம் ஐயா. பேசுங்க. வணக்கம். தம்பி மன்னர் மன்னனை வந்து ரொம்ப நாளா பக்கத்துல இருந்து பாக்குறவனா, எங்க ஊருக்காரரு. ஒரு சிறப்பான செயல்பாடு. உங்களுக்கு மட்டும் தானா? கம்பர் பிறந்த ஊருங்க ஐயா. அப்படி ஒரு சிறப்பான நெறியாளர். அவங்க ஒரு ஐயா சொன்ன மாதிரி அவங்க தந்தையாருடைய வழிகாட்டுதல் படி சிறப்பான கவிதையெல்லாம் ஐயா மாதிரி முடியவே முடியாது. ஐயா வந்து இந்த பகுதியில குயில் தோப்புங்கிற அமைப்பையும் அதற்கு முன்பு முத்தமிழ் அறிவியல் மன்றங்கிற அமைப்பையும் வச்சு பல மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் மேல ஒரு ஆர்வத்தையும் அவங்கள படைப்பாளிகளாகவும் உயர்த்துறதுக்கு இந்த பகுதியில தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு வர்றவங்க. அதே வழியில தம்பி மன்னர் மன்னனும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு மயிலாடுதுறை குத்தாலம் பகுதிகளில் இருக்கிற தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணைச்சு அவங்களோட செயல்பட்டு சிறந்த முறையில, அதாவது எல்லாரும் ஒரு நூல் வெளியிடுங்கிறது வந்து ஒரு வாழ்நாள்ல ஒரு வேலையா வச்சு எப்பயாவது ஒரு நூல் 2 நூல் வெளியிடுறது, அதுக்கே அவங்களுக்கு வந்து வருஷ கணக்குல உழைப்பு தேவைப்படும். ஆனா தம்பி மன்னர் மன்னனை பாத்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த அனுபவம் இருந்ததுனால இந்த சமீபத்துல ஒரு 2-3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9-10 நூல்கள் எழுதிட்டாரு. அதிலே பாத்தீங்கன்னா வகை வகையா சிறார் இலக்கிய பாடல் நூல் ஒண்ணு, இந்த மாதிரி பகுரொலிப்பாக்கள், இந்த சொல்லும் பொருள்குளித்தனவேன்னு வரிசையா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் அந்த ஒவ்வொரு வகையிலும் எல்லா வகையிலையும் எழுதுகின்ற ஒரு ஆற்றலை ஒருங்கிணைந்தே பெற்றிருக்காரு அவரு. அது வந்து எல்லாருக்கும் வராது. ஒரு இலக்கிய பாணி எழுதுவாங்க, இன்னொன்னு எழுத மாட்டாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் ஆய்ந்த அந்த தனித்தமிழ் பத்தியும் அந்த மாதிரியும் எழுதுறாங்க, சிறார் இலக்கிய பாடல்களும் எழுதுறாங்க, இப்படி அரசியலையும் தொட்டு சாடுறாங்க. எல்லாமே வந்து அவருக்கு காதலையும் எழுதுறாரு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கலவையான அத்துணை படைப்புகளையும் கொடுக்கின்ற ஒரு ஆற்றல் இன்னும் கூட அவற்றை இன்னும் மறைந்து நிறைய ஆற்றல்கள் இருக்கிறது. இன்னும் பல நூல்களை வெளியிடுவார். அதற்கும் நாம் உறுதுணையாக இருப்போம். சிறந்த ஆற்றலாளர். ஒரு நிகழ்வு நடத்தணும்னா எப்படி நடத்தணும்னு திட்டம் போடுறதுல இருந்து, ஒரு படைப்பை எழுதணும் அப்படின்னா அதை எப்படி செய்யறதுங்கிறதுல இருந்து தொடர்ந்து இது போன்ற ஒரு நூல் வெளியீட்டு பணியிலையும் அதுலயும் இருந்ததுனாலேயே அவருக்கு நடுவுல கொஞ்சம் உடல் நலம் கெட்டு அந்த அளவுக்கு அந்த பணிகள் சார்ந்து அவர் இயங்கிட்டு இருந்தாரு. இப்ப வந்து தொடர்ந்து இந்த பகுதியில தமிழ் அமைப்புகள்ல கலந்துகிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கிறது, தமிழ் அமைப்புகளை நடத்துறவங்களுக்கு ஆதரவா இருக்கிறது அப்படின்னு பல முகங்கள். அதோட ஆசிரியர் பணி, அதுவும் அரசு பள்ளி ஆசிரியர் பணினா கேட்க வேணாம். மாணவ செல்வங்களை வந்து நம்ம கற்று தேர்ந்து பல்வேறு வகை போட்டிகள் எல்லாம் கலந்துக்கிற அளவுக்கு மன்னர் மன்னன் தொடக்க பள்ளி, பக்கத்திலே தம்பி விழிகள் ராஜ்குமார் வந்து நடுநிலைப் பள்ளி. அந்த பகுதியில இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு 2 பேரும் ஒரு நாற்றாங்கால் போல அந்த பள்ளி பருவத்திலேயே பிள்ளைகளை அழகாக உருவாக்குகிறார்கள். அந்த பகுதியிலிருந்து ஆகச்சிறந்த ஆளுமைகள் இப்போது கலை இலக்கிய இந்த திருவிழா எல்லாம் நடந்ததுலாம் பாத்தீங்கன்னா நச்சினார்குடி பள்ளியில இருந்து நிறைய பேர் போனாங்க. நச்சினார்குடி இலக்கியம் பகுதிகளில் இருக்கிற மாணவ செல்வங்கள் இது போன்ற ஆசிரியர் பெருமகனிடம் சரியாக பயின்று நல்ல தமிழ் ஆளுமைகளாக சிறப்பானது ஒரு தங்கள் வாழ்வில்
வெற்றி பெற நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். இது போன்ற ஆசிரியர் பெருமக்கள் இன்னும் பெரிய பள்ளிகளில் நிறைய மாணவ செல்வங்களை உருவாக்க வாய்ப்பு உள்ளது போன்ற பள்ளிகளில் இருந்து செய்தால் நம் பகுதியும் இந்த பகுதியில் உள்ள மாணவ செல்வங்களும் மேலும் பயன்பெறுவார்கள். இதற்குத்தான் நாம் ஆவணம் செய்ய வேண்டும். சிறு கிராமங்களில் இருக்கிற சிறு சிறு பள்ளிகளில் குறைந்த மாணவர்களுடைய அந்த வீச்சும் தாக்கமும் போவதை விட ஒரு நகரங்களிலோ பேரூர்களிலோ இருக்கின்ற பள்ளிகளில் நூற்றுக்கணக்கான மாணவர்களை இது போன்ற ஆசிரியர் பெருமக்கள் அடையாளம் கண்டு இனங்கண்டு பல்வேறு அவர்களுடைய தனித்திறமைகளை அவர்கள் வெளிக்கொண்டு வர நல்ல ஒரு வாய்ப்பாக இருப்போம். அதற்கும் நாம் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நல்ல பெரிய பள்ளிகளில் நிறைய மாணவ செல்வங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பாக இது போன்ற ஆசிரியர் பெருமக்களை அங்கே நாம் சேர வைப்பதே நம் தமிழுக்கும் நாம் செய்கின்ற இந்த இலக்கிய பணிக்கும் தொடர்ந்து இது போன்ற இலக்கிய ஆளுமைகள் இந்த பகுதியிலே அதிகம் பேர் உருவாவதற்கும் அது ஒரு வழியாக இருக்கும் என்று சொல்லி வழக்கம் போல தம்பியை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 மகிழ்ச்சி. நிச்சயமாக சிறப்பான ஒரு வாழ்த்துறை. அவருடைய வாழ்வியலோடு சார்ந்த பகுதிகளையும் அவருடைய படைப்பு எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, அதற்கான தொடக்கம் யார் என்பதெல்லாம் அவருடைய தந்தையார் அழகாக சொன்னபடி உண்மையாகவே மன்னன் அவர்கள் 3 தலைமுறையாக தமிழினை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப அவருடைய பிள்ளைகளும் தமிழ் அமைப்புகள் சார்ந்து இயங்க தொடங்கி இருக்கிறார் என்பது கூடுதலான ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகவும் இருக்கிறது என்பதை நேரத்தை அன்போடு பற்றி சென்றோம். நன்றி. வேறு யாரேனும் பேசுவதாக இருந்தால் பேசலாம், அல்லது நம் அடுத்து ராஜலிங்கம், தமிழாசிரியர் ராஜலிங்கம் இருக்காங்க. தமிழாசிரியர். ஆமா 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 இருக்காங்க. ராஜலிங்கம் வாங்க ஐயா. வாங்க ஐயா. உங்க ஒலி வாங்கி அன்மியூட் பண்ணிட்டு பேசு. ராஜலிங்கம் ஐயா. எப்படி கணக்கு பண்ணிட்டானா, ஒரு வெல்டருக்கு என்கிட்ட கேட்டாப்ல, ஒரு வெல்டருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க? செல்வம் ஐயா. ராஜலிங்கம் ஐயா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுயா? கேக்குதுயா? பேசுங்க. கேட்கலையா? சான்றோர் தளத்தில் அத்துறை தமிழ் சான்றோர்களுக்கு என்னுடைய 8:15 மணிக்கு தான் இதுல இணைந்தேன். ஆரம்பத்திலிருந்து வருவதற்கு முடியவில்லை. ஐயா வெற்றிநிலவன் ஐயா அவர்கள் பேசுகிற போது நான் இணைந்தேன். மன்னன் அண்ணன் அவர்களை பற்றி தெரிவிக்க வேண்டுமானால், தனித்தமிழ் இயக்கம் இருந்த காலத்தில் எப்படி தமிழ் ஆர்வலர்கள் இருந்தார்களோ அது போன்று அவருடைய சொல்லாட்சிகளும் சொல் ஆளுமைகளும் சொல் வீழ்ச்சிகளும் அவருடைய பேச்சில் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் பல நிகழ்வுகளில். அவர்கள் இப்பொழுது எழுதி வெளியிட்டிருக்கிற நூல்களை பார்க்கிற பொழுது ரொம்ப ஆழமான கருத்துக்களை பதிவு இருக்கின்றார்கள். அதாவது யதார்த்தமான விஷயங்கள் இல்லாமல் ஆழமான கருத்துக்கள், சிந்தனைகள் அவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர் எழுதிய அந்த நூல்களில் நின்னிலா போற்றுதும் என்கிற அந்த நூலை பல நிலைகளில் எழுதியிருந்தாலும் கூட காதல் என்கிற ஒரு நிலைக்கு தன் இல்லத்தை பற்றி புகழ்ந்து சிறப்பித்து அந்த நூல் வெளியிட்டது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது இந்த சான்றோர் தளத்தில் சான்றோர் பெருமக்களை அண்ணன் அவர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அண்ணன் ஜானகிராமன் அண்ணன் அவர்கள் பேசியது போல மிகச்சிறந்த ஆளுமை உடையவர் அண்ணன் அவர்களினுடைய தந்தையார் அவர்கள். பல நூல்கள்
கற்று அறிந்தவர்கள். அவரிடத்திலே உரையாடுகிற போது நான் ஒரு 10 முறை ஐயா அவர்களிடத்துல பேசியிருக்கிறேன். ஆழ்ந்த புலமையிலே பல வரலாற்று நிகழ்வுகளை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாட்டு பரம்பரை பற்றியெல்லாம் பேசி இருப்பார்கள். அந்த மரபில் வந்தவர் அண்ணன் அவர்கள். அதனால அவருடைய தமிழ் எங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகமாக இருக்கும். அண்ணன் அவர்களை போல பேச வேண்டும் பல நிகழ்களில் இருந்திருக்கிறேன். அவர்களுடைய அந்த பேச்சு எனக்கு ரொம்ப ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அந்த தனித்தமிழ்ல பேசக்கூடிய அண்ணன் அவர்களிடத்தில் இந்த அருமையான இந்த நிகழ்வில் நானும் இணைந்தமைக்கு அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் அண்ணன் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நன்றி ஐயா ரஜினிகாந்த் ஐயா, நன்றி. உங்களுக்கும் படைப்பாளருக்குமான தொடர்பையும் படைப்பாளர் எப்படிப்பட்ட திறமுறையவர் என்பதையும் அழகாக சொன்னமைக்கு நன்றி, பாராட்டுகள். அடுத்து நம்முடைய அரங்கில் அடுத்த நிகழ்வு ஏற்புரை நூலாசிரியர் ஐயா. ஒரே ஒரு நண்பர் இருக்காரு, சுகபாலா, சேலத்துல இருந்து கவிஞர் சுகபாலா, அவர் மட்டும் பேசிட்டார். ஓ, இந்த சாம்சங்ல இருக்கிறது அவர் தானா? அவருதான் சுகபாலா, வாங்க. கவிஞர் சுகபாலா ஐயா வாங்க. நான் வெறும் பார்வையாளர் இருந்த இழந்து கொஞ்சம் வெளில போயிட்டேன், அதனால என்னால சரியா கவனிக்க முடியல. கவனிச்சதை சொல்லுங்க. தோழருடைய நெருங்கிய நண்பர் அந்த 5 நூல்கள்ல ஒரு நூல் நான் தான் பண்ண மாமழை போட்டிருந்தோம். இந்த நூல் 50வது வயதுல 5 நூல்கள் வெளியிலிருந்து ஒரு பெருமை சேர்த்துக்கிட்டாரு. அதுல சிறு பங்கு நம்முடைய பங்கு என்னுடைய பங்கு இருந்ததுங்கிறது மகிழ்ச்சி. இன்னும் எல்லா புத்தகமும் இன்னும் எனக்கு கைக்கு கிடைக்கல, முழுசா வாசிக்கல. கேட்ட வரைக்கும் நிகழ்ச்சி சிறப்பா இருந்துச்சு. எல்லாம் வெளியில இருந்ததுனால என்னால முழுசா கவனிக்க முடியல. புத்தகத்தை மீண்டும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறேங்க ஐயா. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி நன்றி ஐயா. இது போன்ற தொடர்ந்து தொடரும் என்பதை இந்த நேரத்தை அன்போடு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நம்முடைய மன்னன் அவர்கள் ஒரு புதிதான ஒரு போக்கை உருவாக்கி இருக்கிறார் என்பதால் பிறந்த நாளிலே ஒரு வேறு மாதிரியான கொண்டாட்டங்களை செய்வதற்கு சூழலிலே இவர் ஒரு நூல் வெளியிடுகிற ஒரு புதிய போக்கினை உருவாக்கி இருக்கிறார். இது நிச்சயமாக ஒரு பெரிய அளவிலே ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக அதில் ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் என்னுடைய மன்னன் அவர்களுக்கு சான்றோதலம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. இப்போது அவருடைய ஏற்புரை மன்னன் அவர்கள் குறித்து நம்முடைய சான்றோதலத்தினுடைய சான்றோர் ஒருங்கிணைப்பாளர் என்பது அனைவரும் அறிந்தது. அவரை அன்போடு ஏற்புரை வழங்க அழைக்கிறோம். வாருங்கள் மன்னர். வணக்கம் ஐயா, கேக்குதா? சிறப்பா கேக்குது தம்பி. மகிழ்ச்சிங்க. வைய மணற்பிழம்பாய் வட்டமிட்ட அந்நாளில் பைய குளிர்ந்த கல்லான தொன்னாடாம் மனித பைங்குழை வார்த்தெடுத்த என்னாடு அனிசை கண்டங்கள் 5 மழ அடிநாளில் எம்மொழியும் தோன்றா இருள் நாளில் எம்முளத்தை செங்கதிராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழி பனிக்கடலும் பாழ்நெருப்பும் பகைவர்களும் இடரளித்தும் கனிக்குலையாய் அமிழ்தூற்றாய் முக்கழக கடல் சந்த முத்தாம் தொல் காப்பியமாய் 18ஆய் திருக்குறள் சேர் 11 கீழ்கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியை செந்தமிழே வணங்குகிறேன் யார். சான்றோர் தலமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து நடத்துகிற மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 75 குழுமி இருக்கிற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்று வெளியிடப்படுகிற 75வது நூல் என்னுடைய நூலாக இருக்கிறது. இந்த நூல் அம்மையார் நம்முடைய நன்னன்குடி அம்மையம்மாள் குறிப்பிட்டதை போல இது ஒரு பவழ விழா நிகழ்வாக அமைந்திருக்கிறது. 75வது நூல் வெளியீட்டு அரங்கம். இந்த நிகழ்விற்கு மிகச்சிறந்த பல்வேறு பணிச்சுமைகளோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிற ஐயா தமிழ் ஈழன் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நிகழ்விலே
பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களையும் பாடல்களில் இருந்து காட்டுக்களை சொல்லி சிறப்பு செய்தது அவருடைய தலைமைக்கும் அவருடைய பொறுப்புணர்வுக்கும் நாம் இன்றும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை அவர் இன்றும் தந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சான்றோதளத்தினுடைய நிறுவனர் குறிப்பிடுவது போல அவர் ஒரு இலக்கிய சூரியனாக இருக்கிறார். காரணம், சூரியன் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உயிர்ப்புக்கான உணவையும் காற்றையும் நீரையும் சூரியன் தான் நமக்கு தருகிறது என்பதை அறிவியலாளர்கள் அறிவார்கள். அப்ப இந்த இணைய வழி மட்டுமன்று நாம் பல்வேறு நிகழ்வுகளில் எவ்வாறெல்லாம் பேச வேண்டும், எவ்வாறு எழுத வேண்டும், எந்த நேர அளவுக்குள் பேசவும் எழுதவும் செய்ய வேண்டும் என்பதை, ஒரு நிகழ்ச்சியை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற செயல்பாடுகளுக்கு நமக்கு முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் தமிழ் ஈரன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே நன்றி வரவேற்புரை வழங்க இருந்து சூழலில் காரணமாக வர இயலாமல் போன ஷாலினி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று சான்றோதளத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவரான பொறியியல் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து பல்வேறு சூழல்களுக்கு இடையிலும் இந்த நூல் நிகழ்வினை நடத்துவதில் எம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் பொறிஞர் ஐயா அமிர்தம் பீட்டராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை சொல்ல விரும்புகிறேன். அதுபோல இந்த நிகழ்விலே வாழ்த்துரை வழங்கிய அம்மா நன்னன்குடி ஔவை அவர்கள், அவர் ஒரு சான்றோர் மகள் என்பது அல்ல, அவரும் ஒரு சான்றோராக இருக்கிறார் என்பதை அவருடைய சொற்களில் இருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொண்டேன். நான் ஒன்று குறித்து வைத்தேன். என்னுடைய நூலினுடைய தலைப்புக்கு பகுருளி பாக்கள் என்று தலைப்பு வைத்திருக்கிறேன். பகுருளி, பல் துளி பகுருளி என்ற விளக்கத்தை சொன்ன பொழுது உள்ளே மின்மினிகள் என்கிற தலைப்பில் சில துமிகள் இருக்கிறது என்று சொன்னார். துளி வேறு, துமி வேறு. துளித்தல் என்பது துளித்து விழுகிற நீர்த்துளி, அந்த திவலையை குறிப்பிடுவது. துமி என்பது துண்டித்து தெரித்து விழுகிற ஒரு துளியை குறிப்பது. மோர் தயிர் கிடைகிற பொழுது கம்பன் சொல்வான், மோர் தயிர் கிடைகிற பொழுது அங்கிலிருந்து தெரித்து விழுகிற அந்த நீர் திவலைகளுக்கு, சின்ன துளிகளுக்கு துமி என்று பெயர். துமி என்றால் வெட்டுதல். இந்த துமி என்கிற சொல்தான் துண்டாதல், இரண்டாதல் என்கிற பொருளில் துமி துவார் என்று சமஸ்கிருதத்துக்கு போய் அது கோயில் வாசலிலே துவார பாலகனாக உட்கார்ந்திருக்கிறது. அந்த துமிதான் துவாராகி ஆங்கிலத்திலே டோராக உட்கார்ந்திருக்கிறது. உலகமெங்கும் மூடி இருக்கிற கதவுகள் எல்லாம் துமி என்கிற சொல்தான் வேர். அந்த துமியை போகிற போக்கில் அம்மா அவர்கள் அப்படியே துமித்து விட்டு போனார்கள். எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. துமி, அந்த மின்மினி பற்றிய என்னுடைய சிறு கவிதைகளுக்கு துமி என்று குறிப்பிட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. அதுபோல இந்த நூலுக்கு தலைப்பு வைத்ததை பற்றி அடுத்து நமக்கு வாழ்த்துரை வழங்கிய பாபு சசிதரன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், நம் முன்னோர்களில் வரலாற்றிலும் முன்னோர்களுடைய தொன்மத்திலும் இருக்கிற சொற்களை நாம் எடுத்தாளுகிற பொழுது நம்முடைய மனதில், மூளையில், சப்கான்சியஸ் என்று சொல்வார்களே, அடிமனதில் ஆழ்மனதிற்குள்ளே போய் கொண்டிருப்பவற்றை தட்டி மேலே தூக்கி வைப்பதை போல இந்த சொல்லை சொன்ன பொழுது அவற்றை தேடி பார்க்கிற ஒரு உணர்வு படிப்பவர்களுக்கு தரும். தலைப்பை பார்த்த பொழுதே என்ன அது பகுருளி என்று அறிந்தவர்கள் அறிவார்கள், அறியாதவர்கள் அறிய முனைவார்கள் என்பதற்காகவே இந்த தலைப்பு வைத்தோம். அது மட்டுமல்ல, பல துளிப்பாக்களின் தொகுப்பாகத்தான் இவை வந்தது என்பதனால்தான் இதை பகுருளி என்று வைத்தேன். இந்த தலைப்பை புதிய பகுருளி என்று மாற்றினேன். பகுருளி பாக்கள் என்று முதலில் வைத்திருந்தேன். ஆனால் இந்த நூலுக்கு மதிப்புரை வழங்கிய பேராசிரியர் வெற்றிலவன் தான் அது பகுருளி பாக்கள் என்பதே சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னதால் அந்த தலைப்பு அப்படியே வைக்கப்பட்டது. இந்த நேரத்திலே அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த தலைப்பினை அப்படியே வைப்பதற்கு அவரும் காரணமாக இருந்தார். அந்த வகையிலே பாபு சசிதரன் அவர்கள் இந்த நூல்கள் உள்ளே நூல் திறனாய்வு செய்வதை அவருக்கு ஒரு தேர்ந்த, அதிலே அவர் PhD வாங்கியவர் என்று சொல்லலாம். ஒரு நூலை எப்படி பார்க்க வேண்டும், அதை எப்படி திறனாய்வு செய்ய வேண்டும், அல்லது அப்துல் ரஹ்மான் குறிப்பிடுவதை போல
அப்துல் ரஹ்மானை கேட்டார்கள், நீங்கள் காசி ஆனந்தரிடம் கேட்டார்கள் அப்துல் ரஹ்மானை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபொழுது, அப்துல் ரஹ்மான் உலகத்தை தலைகீழாக பார்க்கும் வௌவால் என்று சொன்னார். உலகத்தை தலைகீழாக பார்க்கும் வௌவால் தான் அப்துல் ரஹ்மான் என்று காசி ஆனந்தன் குறிப்பிட்டார் ஒரு நேர்காணலே. அதுபோல நாம் ஒரு பார்வையில் எழுதியிருந்தால் அவற்றை வேறொரு கோணத்தில் இருந்து அதை உச்சத்துக்கு தூக்கி நிறுத்துகிற திறன் மிக்கவராக, திறனாய்வாளராக நம்முடைய நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவன கவிஞர் அன்பு நண்பர் பாபு சசிதரன் இருக்கிறார். அவருடைய அந்த 10 நிமிட உரை என்பது ஒரு மிகச்சிறந்த உரையாகவும் சிறப்பான வீச்சு மிக்க ஒரு உரையாகவும் இருந்தது என்றால் அது மிக அல்ல. அதுபோல நிகழ்வுக்கு வர இருந்த சாக்ரட்டிஸ் சக்கையா அவர்கள் சூழல் காரணமாக வர இயலவில்லை. அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே நாள் இடைவெளியில் பேராசிரியர் முனைவர் மாரி பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இந்த நூலை திறனாய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அவருடைய பணிச்சூழலுக்கு இல்ல சூழலுக்கு ஏற்ப வெளியூரில் அவர் இருந்த பொழுதும் இன்று மதியத்திற்கு மேல் முதலில் உட்கார்ந்து அந்த பள்ளி கல்லூரிக்கு நிறைவுக்கு பிறகாடு அந்த தயாரிப்பு உரையை தயாரிப்பு. அதனால்தான் என்னவோ அந்த அவருக்கு அந்த இணைய சிக்கல்கள் அதிகம் வந்து அவருடைய உரையை நாம் தெளிவாக கேட்பதற்கு சில இடையூறுகள் இருந்தது என்றாலும் அவர் அந்த நூலை பற்றியே தொடக்க முதல் கவிதையை தொடங்கி இறுதி கவிதை வரைக்குமான அவருடைய பார்வையை மிக நுட்பமாகவும் தெளிவாகவும் தேர்வாகவும் தேர்ந்தும் ஆய்ந்தும் அதை சொன்ன விதம் சிறப்பு. அடிக்கடி நம்முடைய ஐயா அவர்கள் நெய்வேலி நெருப்பு குறிப்பிட்டது போல ஐயாவுடைய முகம் நாம் பார்க்கறதிலே சிக்கல் இருந்தது. காரணம் இணைய சிக்கல் தான். அந்த இணைய சிக்கலால் தான் ஐயா அவர்களால் அப்படி பண்ண முடியல. இருந்தாலும் அவருடைய உரை அந்த நூலை பற்றிய அவருடைய கருத்து மிக சிறப்பானதாக இருந்தது. ஐயா அவர்கள் குத்தாலத்திலே புதிதாக அமைந்திருக்கிற கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறார்கள். முன்னமே எனக்கு அவர்கள் கல்லூரி ஏவிசி கல்லூரியிலே பணியாற்றிய பொழுதே எனக்கு அப்பையிலிருந்தே தொடர்புடையவர். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக நம்மோடு நெருங்கிய பழக்கமுடையவர். நூல் வெளியீட்டு நிகழ்வை எனக்கு ஏன் தெரிவிக்கவில்லை, இந்த நூல் வெளியீட்டின் போது மாரி பன்னீர்செல்வம் என்று பெயர் இருந்ததே என்று கோவையில் இருந்த ஒரு பேராசிரியரிடம் கேட்டார். நீங்கள் தானா அந்த மாரி பன்னீர்செல்வம் என்று கேட்டார். இல்லை, நான் இல்லை அப்படி என்று உடனே விவரம் கேட்ட பொழுது உங்களுடைய பெயரை சொன்னோன்னு என்னை ஏன் விட்டார்கள், என்னை ஏன் அழைக்கவில்லை என்று உரிமையோடு ஒரு தேநீர் கடையில் என்னை கேட்ட பொழுது உடனே மறுநாள் தேடி ஐயா அவர்களுக்கு வீட்டிலே போய் இந்த நூலை கொடுத்து அந்த கொடுத்த பொழுதே அவரிடம் சொன்னேன், வரும் திங்கள் செவ்வாய் என்று நிகழ்கிற சான்றிதழத்தினுடைய திறனாய்வு கூட்டத்திலே நீங்கள் இந்த நூலை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னதற்கு உடனே ஏற்றுக்கொண்டு அவருடைய பணிச்சூழலுக்கு இடையிலும் வந்து ஒரு அருமையான நூல் திறனாய்வு அறிமுக உரையை நமக்கு வழங்கிய ஐயா மாரி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல அரங்கத்தில் வருகிறது நமக்கு ஒரு அருமையான நெறியை இன்றும் செய்து கொண்டிருக்கிற நெய்வேலி நெருப்பு, துபாயில் இருந்தாலும் இன்னும் நெய்வேலி நெருப்பை போல அனல் கக்கி கொண்டிருக்கிற ஐயா அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல ஐயா திருக்கரல் தங்கவேலனார் அவர்கள் பேராவணியிலிருந்து இன்றும் அரங்கத்திலே இருக்கிறார். முதல் அரங்கத்திலே இருந்து இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வையும் சிறப்பாக நம்மோடு கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றி. அரங்கத்திற்கு வந்து வரை தந்த இப்பொழுது ஆளுநரால் பாராட்டப்பட்டிருக்கிற கம்பர் கழகத்தினுடைய செயலர் மதிப்பிற்குரிய அண்ணன் முத்து ஜானகிராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்ற நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களும் அரங்கத்திற்கு வந்து வாழ்த்துரை வழங்கினார்கள். அதுபோல அன்பு தம்பி தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற ராஜலிங்கம் அவர்கள் இந்த அரங்கத்திற்குள் வந்து தன்னுடைய கருத்தினை பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல என்னுடைய நூல்களில் ஒன்றாகிய மாமழை போற்றும் நூலை வடிவமைப்பு செய்து கொடுத்த ஒரு ஆகச்சிறந்த பாவலரும் மிகச்சிறந்த வடிவமைப்பாளரும் இனிய நண்பருமாகிய கவிஞர் சுகபாலா அவர்கள் சேலத்திலிருந்து நிகழ்வை இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இதுவரை எழுதியிருக்கிற ஒரு 5 ஆண்டுகளில் எழுதிய நூல்களின் செய்திகளின் தொகுப்புகளை எல்லாம் தொகுத்து பல்வேறு வகைமைகளை வகைமைப்படுத்திய பொழுது துளிப்பாக்களாக அமைந்தவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக்கம் செய்தேன். அதைத்தான் இந்த பகுரொளி பாக்கள் என்று தலைப்பிலே சேர்த்தோம். படித்த பிறகு நூலை மெய்ப்பு பார்க்கிற போதுதான் பார்த்தேன், நிறைய அரசியல் நெடி இருப்பது கூட நான் உணர்ந்தேன். இப்படி பார்த்தால் எல்லா படைப்புகளிலும் அப்படி இருக்கிறது. அழகியல் இருக்கிறது, சுற்றுச்சூழலியல் இருக்கிறது, வாழ்வியல் இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, போரியல் குணங்கள், சொல்ல வேண்டிய அரசியல் சாடல் இருக்கிறது. இடங்கள் கொஞ்சம் தூக்கலாக கூட இருக்கும்.
அதை இருந்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த உணர்வில் இந்த திருவள்ளுவரை பற்றி காவியை பற்றி எழுதியது என்பது தருண் விஜய் வந்திருந்த பொழுது திருவள்ளுவரை காவியில் கருப்பு தாளில் சுத்தி காசியிலே கொண்டே போட்டார்களே, இன்னும் கிடக்கிறதே, அந்த சூழலில் எழுதப்பட்ட கவிதைகள், கொரோனா காலத்தில் எழுதப்பட்ட கவிதைகள் பல்வேற்றையும் சேர்த்துதான் இந்த நிகழ்வில் இந்த நூலாக அமைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 114 கவிதைகளை கொண்ட இந்த நூல் மிகச் சிறப்பாக இந்த நூலை வெளியிடுவதற்கு இசை தந்த சான்றோர்தளத்தின் நிறுவனர் ஐயா பீட்டராஜன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தன்னுடைய குடும்பத்திலே ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இந்த நிகழ்வில் அதை வெளிப்படுத்தாமல் நிகழ்வை தொடங்கி அதை இன்னும் அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற பேராசிரியர் முனைவர் வெற்றிநிலவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்ற நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த நிகழ்விலே வந்து முழுமையாக இருக்க முடியாமல் சென்றிருக்கிற நீங்கள் குறிப்பிட்டதை போல அவருடைய பெரியப்பா குறிப்பிட்டார் என்று சொன்ன இல்லையா, RMS என்கிற பேரில் அவர் தான் இருந்தார். மஞ்சள் துறையிலே பணியாற்றி பணி நிறைவு பெற்ற மருதுசாமி என்கிற மிகப்பெரிய ஒரு இலக்கிய ஆர்வலர் அவர் தான் அதை குறிப்பிட்ட 60 வயதிலே அவர் இன்னும் 60 நூல்களை வெளியிட வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டவர் அவர் தான். அது போன்ற அத்தனை பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லி என்னுடைய ஏற்புரையோடு சேர்த்து நன்றியுரையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி. நிச்சயமாக பகுரொலிப்பாக்கள் எப்படி பகுரொலியார் குறித்த தகவலை நாம் வாழ்நாளெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கு, காலம் கடந்து பேசிக்கொண்டு இருக்கிறோமோ, அதே போல இந்த நூலும் பேசப்படும். இந்த நூலை வெளியிட்டதனால் நம்முடைய சான்றோர் தளமும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்தை அன்போடு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்றாலும் கூட உங்களுடைய ஏற்புரையோடு சேர்த்து அனைவருக்கும் நன்றியை சொல்லிவிட்டாலும் கூட ஒரு மரபிற்காக நன்றி, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளோம். நிச்சயமாக சிறந்த ஒரு அரங்கினை தொடர்ந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய இயக்குனர் நிறுவனர் ஐயா பீட்டராஜன் அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் இன்றைய நூலாசிரியர் நம்முடைய மன்னர் மன்னன் அவர்களுக்கும் நன்றி. அயலகத்தில் இருந்தாலும் கூட தம்முடைய இதயத்தை தமிழகத்தை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா நெய்வேலியார் அவர்களுக்கு நன்றி. திருக்குறளின்பால் வணக்கையா திருக்குறளின்பால் தீராத காதலோடு இருக்கக்கூடிய நம்முடைய திருக்குறள் தங்கவேலனார் ஐயா அவர்களுக்கு நன்றி. அதே போலவே பல்வேறு கருத்துக்கள் தந்த நம்முடைய ஜானகிராமன் ஐயா அவர்கள், திறனாய்வு செய்த நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் சிறந்த திறனாய்வு, உண்மையாக சிறந்த திறனாய்வினை தந்தார். நமக்கு இணையம் சரியாக அவருக்கு கை கொடுக்காதனால் அவருடைய சொல்ல வேண்டிய செய்திகளை விட குறைத்து கொண்டாரோ என்கிற எண்ணம் கூட எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில ஒரு நல்ல சிறந்த ஒரு திறனாய்வினை தந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதை போலவே தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய ராஜலிங்கம் அவர்கள் என இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய அம்மா அவ்வை அவர்கள், வரவேற்பை வழங்குவதாக இருந்த நம்முடைய சாலினி ஜெரால்ட் அவர்கள், வாழ்த்துறை வழங்குவதாக இருந்த சக்கையா அவர்கள் என அனைவருக்கும் நம்முடைய நன்றியை முறையாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி, வணக்கம், நன்றி. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைவு